ஆமென். நோவாவை போல் நீதிமானும் இல்லையே, ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே. நம்மை நாம் ஒப்பு கொடுக்கலாம். உம்மை வேண்டவில்லையே, நான் நானாக தானாக வந்து நிற்கிறேன். நான் நானாகவே வந்து நம்மையே அப்படியே தேவ சமூகத்தில் ஒப்படைக்கலாம். நம்முடைய ஆவி, ஆத்தும, சரீரங்கள் யாவற்றையும் தேவ சமூகத்தில் குற்றமற கழுவும்படியாய் ஒப்பு கொடுக்கலாமா? ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா? மார்த்தாளை போல் உம்மை சேவிக்கலையே, மரியாளை போல் உம்மை நேசிக்கலையே, எஸ்தரை போல் எதையும் செய்யவில்லையே, எலிசபெத்தின் நற்குணங்கள் என்னில் இல்லையே, நான் வீணாகி பாழாகி வந்திருக்கிறேன். அப்படியே நம்மை ஒப்பு கொடுக்கலாம். எல்லா பிள்ளைகளும் முழு உள்ளத்தோடு, ஆண்டவரே, இன்றைக்கு உங்க சமூகத்துல நான் பெற்று கொண்டவனாய் திரும்பி சொல்லணும். அப்பா, என்னில் இருக்கிற குறைகள், என்னில் இருக்கிற குறைபாடுகளை களையணும். வேதம் சொல்லுகிறது, அவருடைய கை குறுகி போகவில்லை, அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. ஆனால் நமக்கும் ஆண்டவருக்கும் இடையே இருக்கிற பிளவுக்கு காரணம் அது நம்முடைய மீறுதல்கள், அது நம்முடைய பாவங்கள் என்று ஏசாயா சொல்லுகிறார். ஆண்டவரை பார்த்து சொல்லலாம், அப்பா, இன்று என்னை ஏற்றுக்கொள்ளும் அப்பா, நான் நானாகவே வந்திருக்கிறேன் அப்பா, நான் நானாகவே வந்திருக்கிறேன், என்னை ஒப்படைக்கிறேன் அப்பா, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. பிரசன்னத்தில் வந்து இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? உம் ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா? நானாகவே வந்து நம்மப்பா அப்படியே ஒப்பு கொடுக்கலாம். ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா? மார்த்தாளை போல் உம்மை சேவிக்கலையே, மரியாளை போல் உம்மை நேசிக்கலையே, எலிசரை போல் எதையும் செய்யவில்லையே, எலிசபெத்தின் நற்குணங்கள் என்னில் இல்லையே, நான் வீணாகி பாழாகி வந்து நிற்கிறேன். நானாகவே வந்து அப்படியே நம்மை ஒப்பு கொடுக்கலாம். எஸ், பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதே ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். அப்படியே ஒப்பு கொடுங்க. பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதே ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். ஒவ்வொருவருடைய குறைபாடுகளும் குறைகளை நிறைவாக்குகிற தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குறைகளையும் மாற்றி நிறைவாக்குவீராக.
ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுத்துடுங்க. ஆண்டவர் இன்று அற்புதம் செய்ய போகிறார். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு மாற்றத்தை தரப்போகிறார். உங்கள் ஜெபங்களுக்கு மறுபடி உண்டு. விட்டு கொடுத்துடுங்க. அப்பா சமூகத்துல நம்மை சமர்ப்பித்து விடலாமா? நானாகவே வந்து நிற்கிறேன், பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். ஆமாப்பா, நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா? நான் நானாகவே வந்திருக்கிறேன் ஆண்டவரே. எலிசபெத்தின் நற்குணங்களோ எஸ்தரை போல உமக்காகவும் ஏதாவது செய்யவோ ஒரு தகுதியும் இல்லை ஆண்டவரே. தகுதியற்றவர்களாய் உங்க சமூகத்துல வந்து நிற்கிறோம். எங்களை நிறைவேற்றிக் கொள்ளுங்கப்பா. உங்க பிரசன்னத்தில் எங்களை மூடிக்கொள்ளும். தொடர்ந்து உம்முடைய கனத்து மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எங்கள் மணவாளரே, துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே, தூயவரே எங்கள் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எங்கள் மணவாளரே. ஆராதனை 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 உமக்கே ஐயா. சொல்லுங்க. ஆமாப்பா, ஆமென். உமக்கே ஐயா, துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே. நல்ல கைகளை தட்டி, துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எங்கள் மணவாளரே. உந்த நாமம் அறிந்த என்னை, உம்மேல் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவே, உயர்த்தியே மகிழ்ந்திடுவே. உந்த நாமம் அறிந்த என்னை, உம்மேல் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவே, உயர்த்தியே மகிழ்ந்திடுவே. துதிக்கு பாத்திர நீரல்லவோ, கனத்துக்கும் பாத்திர நீரல்லவோ. சொல்லுங்க. துதிக்கு பாத்திர நீரல்லவோ, கனத்துக்கும் பாத்திர நீரல்லவோ, நீரல்லவோ. ஆராதனை. சந்தோஷமாய் நல்ல கைகளை தட்டி சந்தோஷமாய் ஆமென் சொல்லுங்க. ஆராதனை 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 உமக்கே ஐயா, துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே. ஆமென். துதிக்கும் ஆமென். எந்த கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கு கிருபை உமது இறகுகள் என் அடைக்கலமையா. எந்த கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கு கிருபை உமது செட்டைகள் எனக்கு அடைக்கலமையா. மறைவிடமே என்
சந்தோஷமாய் உரகலலலலபோ. முழு பலத்தோடு ஆமப்பா. ஆமென். உமக்கே ஐயா துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே, தூயவரே எங்கள் துணையாளரே. துணையாளரே கனத்துக்கும் பாத்திரரே, மகிமையே எங்கள் மணவாளரே. உந்த நாமம் அறிந்த என்னை, உம்மேல் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவி, உயர்த்தியே மகிழ்ந்திடுவி. சொல்லுவோம். அறிந்த என்னை, உம்மேல் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவி, உயர்த்தியே மகிழ்ந்திடுவி. துதிக்கு பாத்திர நீரல்லவோ, கனத்துக்கும் பாத்திர நீரல்லவோ, துதிக்கு பாத்திர நீரல்லவோ, கனத்துக்கும் பாத்திர நீரல்லவோ, நீரல்லவோ. ஆராதனை சந்தோஷமா அப்பா, உமக்கே எங்கள் ஆராதனை. ஆமென். ஆராதனை. ஆமென். உரகலலலலலலல போலேலேலேலே. உமக்கே ஐயா துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே, தூயவரே எங்கள் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எங்கள் மணவாளரே. எந்தன் கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபை உமது சிறகுகளே என் அடைக்கலமையா. எந்தன் கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபை உமது செட்டைகள் எனக்கு அடைக்கலமையா. மறைவிடமே என் தாபரமே, அடைக்கலமே நீர் ஆதாரமே. சொல்லுங்க. மறைவிடமே என் தாபரமே, அடைக்கலமே நீர் ஆதாரமே. ஆராதனை சந்தோஷமாய் ஆராதனை. ஆமென். சந்தோஷமாய் ஆமப்பா, உமக்கே எங்கள் ஆராதனை. ஓ ஓ ஆராதனை. ஆராதனை. ஆராதனை உமக்கே ஐயா. சொல்லுங்க. நல்ல நல்ல வாய்களை திறந்து ஆராதிக்கலாம். எஸ். துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே, தூயவரே எங்கள் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எங்கள் மணவாளரே. எந்தன் கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கு கிருபை உமது சிறகுகளே என் அடைக்கலமையா. எந்தன் கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கு கிருபை உமது செட்டைகள் எனக்கு அடைக்கலமையா. மறைவிடமே என் தாபரமே, அடைக்கலமே நீர் ஆதாரமே.
என்னை தாங்கிய உம்முடைய கிருபை. ஆதாரமே ஆதாரமே ஆராதனை. என் கால்கள் சறுக்கிய போது என்னை தாங்கின, சட்டைகளால் என்னை தாங்கின தெய்வம். ஆமென். இயேசுவே ஆராதனை. ஆமென். ஆராதிக்கலாம் ஆராதிக்கலாம் எல்லா பிள்ளைகளும் முழு பலத்தோடு, எஸ், பூர்ண இருதயத்தோடு ஆராதிப்போம். ஆமென். எத்தனை முறை நான் சறுக்கினாலும் நான் விழுந்து விடாதபடி என்னை தாங்குகிற என்னுடைய தெய்வம். ஆமென். சத்துருவின் கண்ணிகளுக்கும் வேடனுடைய கண்ணிகளுக்கும் என்னை விலக்கி காக்கிற தெய்வம். உமக்கே ஆராதனை அப்பா. பூர்ண பலத்தோடு துதிக்க துதிக்க, எஸ், துதிக்க துதிக்க வழிகள் திறக்கும். நல்லா ஆராதிங்க. ஆண்டவரை ஆராதிக்கும் போது நமக்கு விரோதமான எல்லா கட்டுகளும் அவிழும், எல்லா கட்டுகளும் அவிழும். ஓ சங்கிலிகள் சங்கிலிகள், ஓ சங்கிலிகள் நிரந்தரம் அல்ல. சிறைச்சாலை நம்மை அடைப்பதில்லை. நாம் துதிக்க துதிக்க, நாம் இயேசுவின் நாமத்தை உயர்த்த உயர்த்த, ஓ சிறைச்சாலை அஸ்திபாரங்கள், உன்னை கீழ்ப்படுத்தி வைத்திருக்கிற சில பிரச்சனையின் அஸ்திபாரங்கள், ஓ நீ ஆராதிக்கும் போது சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்தது போல உன்னுடைய பிரச்சனையின் எல்லா அஸ்திபாரங்களும் அசையும். நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் நாமத்தை உயர்த்துவோமா? நல்ல நல்ல பலத்தோடு கரங்களை தட்டி, எஸ், உரகரகர போலேலேலேலேலேலே ரிகரகரகர லலலலலலல ரிகரகர போலேலேலேலேலேலே உரகரலலலலலலபோ. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா. யாவே ஆலே அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஆமென். அவர் நாமம் உயர்த்துவோம். பெருங்காற்றும் அடங்கி போகும்,
எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும், பெருங்காற்றும் அடங்கி போகும். எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே வாய்களை திறந்து பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாதே. சிங்கத்தின் கேபி நம்பிக்கையோடு தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் சபையார் ஆராதிக்கலாம். சொல்லுங்க சொல்லுங்க வாயை திறந்து பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை. ஆமாப்பா, எங்கள் மூலம் மேன்மை அடையட்டும், உங்க நாம மகிமைப்படணும். சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே சத்தமாய் உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். அதுதான் எங்க நோக்கம் அப்பா, அதுதான் எங்க வாஞ்சை. பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், அதுக்காகவே நாங்கள் ஜீவிக்கணும் அப்பா. பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. எல்லா கரங்களும் உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா. யாவே அல்லே அல்லேலூயா அல்லேலூயா. உரகலலபோ சபொரரிகலலபோ. அல்லேலூயா
முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்கிறோம். முழு பலத்தோடு உம்மை ஆராதிக்கிறோம். உங்க நாமம் உயர்த்தும் போது எங்களுக்கு விரோதமாய் எங்களை கட்டி வைத்திருக்கிற பிரச்சனைகள் அதனுடைய அஸ்திபாரம் அசையும். ஆண்டவரே, விசுவாசத்தோடு நாங்கள் உங்க நாமம் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, உமக்கே யாவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சத்தமா, எஸ். அப்படியே துதிக்கும் போது தேவ பிரசன்னம் அளவில்லாமல் நம்ம இறங்கட்டும். இறங்குகிறது. துதிங்க துதிங்க. எஸ், ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் மலை போன்ற உன்னுடைய பிரச்சனையையும் மெழுகு போல உருக்கிவிடும். தேவ பிரசன்னம். எஸ் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் உள்ள எல்லா குறைகளும் எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே கரைந்து போவதாக. செருபாபேலே, உனக்கு விரோதமாய் பர்வதமாய் எழும்பி நின்றாலும் அவைகள் சமபூமியாகும். ஆண்டவர் நாமத்தை உயர்த்துகிற தேவ பிள்ளையே, உனக்கு விரோதமான எல்லா பிரச்சனைகளும் மலை போன்று எழும்பி நிற்கலாம், பர்வதம் போல எழும்பி நிற்கலாம். ஆனால் இயேசுவின் நாமத்தை நீ உயர்த்த உயர்த்த, ஆண்டவர் நாமத்தை நீ உயர்த்த உயர்த்த அவைகள் மெழுகு போல உருகி போகும். அவைகள் சமபூமியாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, யாவே, ஹல்லேலூயா. உம்மை பார்க்க ஆசை, என்னோடு பேசும் தெய்வமே. உம்மை பார்க்க ஆசை, என்னோடு பேசும் தெய்வமே. நீர் இல்லாம நான் வாழ மனசு கேட்கல. நீர் இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்லை. சொல்லுங்க, இல்லாத நல்ல நல்ல உம்மை பார்க்க ஆசையே, என்னோடு பேசும் தெய்வமே. உம்மை பார்க்க ஆசையே, என்னோடு பேசும் தெய்வமே. நீர் இல்லாம நான் வாழ மனசு கேட்கல. நீர் இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்லை. சொல்லுங்க சபையார் சத்தமாய். ஆமாப்பா, கூடுண்டு பறவைகளுக்கு குழி உண்டு நரிகளுக்கு. கூடுண்டு பறவைகளுக்கு குழி உண்டு நரிகளுக்கு. என்னேசர் இயேசுவுக்கோ தலை சாய்க்க இடமும் இல்லை. என்னேசர் இயேசுவுக்கோ தலை சாய்க்க இடமும் இல்லை. ஏங்குகிறேன் ஏக்கத்தில இடம் இருக்கு. இதயத்தில் ஏங்குகிறேன் ஏக்கத்தில் இடம் இருக்கு. மனசுக்குள்ள நீர் இல்லாம நான் வாழ மனசு கேட்கல. நீர் இல்லாம என் வாழ்க்கை அர்த்தமே இல்லை. ஆமென். சொல்லுங்க சொல்லுங்க. ஆமாப்பா, சந்தோஷமா. உம்மை பார்க்க ஆசை, என்னோடு பேசும் தெய்வமே. ஆமென். என்னோடு பேசும் தெய்வமே. நீர்
நீர் இல்லாம நான் வாழ மனசு கேட்கல. ஆமாப்பா, மனசு கேட்கலையே. என் வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லப்பா நீங்க இல்லாம. ஆமென். உடைஞ்சு போய் கிடந்தேனே, உதவாம போனேனே, மெய்யான அன்பு தேடி உலகெல்லாம் அலைஞ்சேனே. உடைஞ்சு போய் கிடந்தேனே, உதவாம போனேனே, மெய்யான அன்பு தேடி உலகெல்லாம் அலைஞ்சேனே. உசுருக்கு மேலாக என்னை நினைச்சாரு, நான் வாழ எனக்காக உசுரை கொடுத்தாரு. உசுருக்கு மேலாக என்னை நினைச்சாரு, நான் வாழ எனக்காக உசுரை கொடுத்தாரு. உலகத்துல நான் இருந்தோம் அது எனக்கு சொந்தமில்ல. நிரந்தரமா அவர் இருக்க ஒரு குறையோ எனக்கு இல்ல. நீர் இல்லாம நான் வாழ மனசு கேட்கல. சொல்லுங்க, நீர் இல்லாம நான் வாழ மனசு கேட்கல. நீர் இல்லாம நான் வாழ அர்த்தமே இல்ல. உம்மை பார், நான் வாழ மனசு கேட்கல. நீர் இல்லாம நான் வாழ அர்த்தமே இல்ல. உம்மை பார்க்க ஆசை என்னோடு பேசும் தெய்வமே. சொல்லுங்க, நீர் இல்லாம நான் வாழ மனசு கேட்கல. நீர் இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்ல. சொல்லுங்க, ஆமாப்பா, அர்த்தமே இல்ல. உடைஞ்சு போய் கிடந்தேனே, உதவாம போனேனே, மெய்யான அன்பை தேடி உலகெல்லாம் அலைஞ்சேனே. உடைஞ்சு போய் கிடந்தேனே, உதவாம போனேனே, மெய்யான அன்பை தேடி உலகெல்லாம் அலைஞ்சேனே. உசுருக்கு மேலாக என்னை நினைச்சாரு, நான் வாழ எனக்காக உசுரை கொடுத்தாரு. உசுருக்கு மேலாக என்னை நினைச்சாரு, நான் வாழ எனக்காக உசுரை கொடுத்தாரு. உலகத்துல நான் இருந்தோம் அது எனக்கு சொந்தமில்ல. நிரந்தரமா அவர் இருக்க ஒரு குறையோ எனக்கு. ஒரு முறை கூட உலகத்துல நான் இருந்தோ அது எனக்கு சொந்தம். சந்தோஷமா நிரந்தரமா அவர் இருக்க ஒரு குறையோ எனக்கு இல்ல. நீர் இல்லாம என் வாழ்க்கை, ஆமென், என் வாழ்க்கை அர்த்தமே இல்ல. நீர் இல்லாம நான் வாழ மனசு கேட்கல. நீர் இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்ல. நீர் இல்லாம வாழ மனசு கேட்கல. நீர் இல்லாம என் வாழ்க்கை அர்த்தமே இல்ல. சந்தோஷமா அர்த்தமே இல்லப்பா. நீர் இல்லாம நான் வாழ மனசு கேட்கல. நீர் இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்ல. நீர் இல்லாத சொல்லுங்க சொல்லுங்க, அப்பா கிட்ட அப்படியே அறிக்கையிட்டுருங்க. எஸ், அப்பாவை, எஸ், அப்பாவை பார்த்து சொல்லலாம். அப்பா, கல்வாரி சிலுவையை பார்த்து சொல்லுங்க. அப்பா, உம்மை விட்டா எங்களுக்கு வாழ முடியாதப்பா. நீங்க இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம். நீங்க இல்லாத
மனசு கேட்கல. அந்த கல்வாரி அன்பை நினைக்கும் போது ஆண்டவரே உம்மை விட்டு நான் எப்படி வாழ முடியும் அப்பா? ஓ இல்லாம நான் வாழ மனசு கேட்கல. நீர் இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்ல. நீர் இல்லாம நான் வாழ மனசு கேட்கல. நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி, நல்ல ஓ நீர் இல்லாம நான் வாழ மனசு கேட்கல. நீர் இல்லாம என் வாழ்க்கை அர்த்தமே இல்ல. நீர் இல்லாம நான் வாழ மனசு கேட்கல. நீர் இல்லாம நான் வாழ மனசு எஸ் நீர் இல்லாம நான் வாழ மனசு கேட்கல. நீர் இல்லாம என் வாழ்க்கை அர்த்தமே. நல்ல கைகளை தட்டி அப்படியே துதிக்கலாம், அப்படியே ஆண்டவரை ஆராதிக்கலாம். எல்லா பிள்ளைகளும் எஸ் ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளின் மேல் ஆண்டவருடைய கரம் இறங்குகிறது. ஆண்டவரை உயர்த்துகிற பிள்ளைகளின் மேல், ஆண்டவரை துதிக்கிற பிள்ளைகளின் மேல் ஆண்டவருடைய கரம் இறங்குகிறது. ஆண்டவருடைய ஆணி காயம் பதிந்த கரம் இறங்குகிறது. எஸ் நல்ல நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து ஆண்டவரே நீங்க இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம் அப்பா. நீங்க இல்லாத ஆராதனை எங்களுக்கு வேண்டாம். நீங்க இல்லாத ஆராதனை வேண்டாம். நீங்க இல்லாத ஊழியம் வேண்டாம். நீங்க வேண்டும் அப்பா, எங்களுக்கு இப்பொழுது வேண்டும் ஆண்டவரே. எங்க சமூகத்துல அப்பா, எங்க மத்தியில நீங்க வேண்டும். எங்க வாழ்க்கையில வேண்டும் அப்பா. நீங்க இல்லாத வாழ்க்கை எனக்கு வீணாண்டவரே. எனக்கு வெறுமனே போய்விடும் அப்பா. என் வாழ்க்கை அப்படி வெறுமனே போக வேண்டாம். என் வாழ்க்கையில நீங்க வேண்டும். எத்தனை பிள்ளைகளுக்கு ஆண்டவரை பார்த்து கேட்க முடியும், என் வாழ்க்கையில நீங்க வேண்டும். யார் என் வாழ்க்கையில அகன்று போனாலும் என் தெய்வம் என்னோடு இருக்கணும். அன்பு தகப்பனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காயும் மண்டையில் வருகிறோம். இந்த பிள்ளைகளுடைய சூழ்நிலை இன்றைக்கு என்ன சூழ்நிலையில் இருக்கிறார்களோ, மனிதர்கள் அகன்று போய் இருக்கலாம், மனிதர்கள் விலகி இருக்கலாம், பிரச்சனைகள் போராட்டங்களை பார்த்து மனிதன் அகன்று விடலாம். ஆனா எங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறீர். எங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறீர். எங்களுக்கு ஒரு தெய்வம் இருக்கிறீர். சிங்கத்தின் கபியிலும் சிறைச்சாலையின் மத்தியிலும் தீச்சூளை நடுவிலும் எங்களோடு இருக்கிற தெய்வம். எங்களை கைவிட மாட்டீர். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். அவங்க வாழ்க்கை சூழ்நிலைகள் மாறட்டும், மாற்றங்கள் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே முன்னோக்கியுள்ள பகுதியும் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த மால் பேர் எனக்கு மறந்துச்சு. அந்த மால் பக்கத்துல பெரிய ஒரு கூவம் ஆறுன்னு சொல்லி ஒரு ஆறு ஓடுது. அங்க போய் குதிச்சிடலான்னு போய் நான் நின்னேன். செட்டல் நான் எதுக்கு பெத்தவங்களுக்கு பாரமானு. அந்த நதியில நீங்க போய் குதிக்கணும்னு அவசியமே இல்லை, நின்னாலே போதும். அங்க இருக்கிற ஸ்மெல்லே உங்களை சாகடிச்சிடும். அங்க போய் நான் நின்னேன். 3 முறை சூசைடுக்கு ஒண்ணேன். ஆனா ஆண்டவர் என்னை காப்பாத்தினாரு. எப்படி நம்ம காப்பாத்தினாரு? நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தவன். எங்க பிறந்தவன்? நான் கேட்டா பதில் சொல்லிடணும், இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன், மைக் ஏத்துன்னு வந்து கிறிஸ்தவ குடும்பத்துல. ஆமா, ரொம்ப டயர்டா இருக்கிறாங்க அக்கா. நான் ஒரு கிறிஸ்டின் ஃபேமிலியில பிறந்ததுனால எங்க அம்மா ஒரு மீட்டிங்ல விட மாட்டாங்க. பெண்கள் மீட்டிங் முதல் கொண்டு போய் ரொம்ப கஷ்டமா இருக்கும். கையை காலெல்லாம் கட்டி உட்கார்ந்து இருப்பேன். பெண்கள் மீட்டிங்ல கூட விட மாட்டாங்க, போயிட்டு உட்கார வச்சிருவாங்க. அங்க கேட்டது ஒரு சூசைட் பண்ணா பரலோகம் போக மாட்டேன்ற பயத்திலேயே பிரிட்ஜ் மேல போய் இப்படி நின்றுட்டு யோசிச்சு பார்த்தேன். செத்தாலும் செத்து நான் பரலோகம் போயிடணுமே, செத்துட்ட பேர் கஷ்டப்படக்கூடாதுன்னு இறங்கி வந்துட்டேன். பாருங்க, நான் என் வயசு அந்த வயசுல அவ்வளவு அழுத இருக்கக்கூடாது, அவ்வளவு அழுது. கடவுளை பார்த்து நிறைய கேள்வி கேட்டேன். ஏன் ஆண்டவரே இப்படி படிச்சுங்க, ஏன் ஆண்டவரே இப்படிலாம் என் வாழ்க்கையில நடந்ததுன்னு. ஆனா பாருங்களேன், கேள்வி கேட்ட என்னதான் உங்க முன்னாடி எல்லாரையும் கேள்வி கேட்கிற மாதிரி வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. உங்களை யாரெல்லாம் பார்த்து கேள்வி கேட்கறாங்களோ அவங்கள நீங்க கேள்வி கேட்கிற மாதிரி கர்த்தர் மாத்துவார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நம்பிக்கை இல்லாம இந்த இடத்துல வந்திருப்பீங்கன்னா கர்த்தர் நிச்சயம் ஒரு ஹோப்பை தருவார். நான் கரெக்டா 10:30 ஏன் வாட்சில் ஆகுது. யாரும் திரும்பி பார்க்க கூடாது. ஆமா, போனே யாரும் எடுக்க கூடாது. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில்
யாவையும் கையை தட்டி. நான் கையை தானே கட்ட சொன்னேன். ஏன் ஆளுக்கு இன்ஸ்டால்மெண்ட்டை தட்டின்னு இருக்கிறீங்க? ஒன்னா தட்டணும். சொல்லுங்க. யாவையும் செய்து முடிக்கு கர்த்தர் எனக்காக, யாவையும் செய்து முடிக்கு கர்த்தர். சொல்லலாமா? எனக்காக யாவையும் செய்து முடிக்கு கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கு கர்த்தர். இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், அதை என்றும் செய்பவர். சொல்லலாம். எனக்காக, எனக்காக யாவையும் செய்து முடிக்கு கர்த்தர், செய்து முடிக்கு கர்த்தர். இன்றே, இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், அதை என்றும் செய்பவர். ஹல்லேலூயா. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களா? ரெண்டாவது, நான் பண்ற மாதிரியே ஆக்ஷன் பண்ணும். என்ன பண்ணும்? இங்க இருக்கிற நிறைய பேர் மைண்ட் வாய்ஸ் நான் சொல்லிட்டா, இவன் யாருன்னு தெரியல, பாஸ்டர் கூட்டி நன்றே ஆக்ஷன் ஆக்ஷன் ஆக்ஷன். இன்றே செய்பவர், நன்றே செய்பவர். அந்த லாஸ்ட் 2 சுடிதார் போட அக்கா பேசவே மாட்டேன்றாங்க, பாடவும் மாட்டேன்றாங்க. பாத்தியா பாருங்க, நான் போகும்போது என்ன நிறைய பேர் திட்டுவீங்கன்னு எனக்கு தெரியும். சொல்லுங்க. இன்றே செய்பவர், நன்றே. இப்ப பாத்தியா, லாங்குவேஜ் தெரியாத கூட பார்த்துட்டாங்க, இந்த பையன் விடமாட்டான். சொல்லுங்க. எனக்காக யாவையும். கையை தட்டி, கையை தட்டி, நல்ல சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் எல்லாரும். ஆமா, எல்லாரும் எல்லாரும் சத்தம் சத்தம். எல்லாரும் வாயை திறக்கட்டும். சொல்லுங்க. இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், இன்றே செய்பவர், நன்றே செய்பவர். மறுபடியுமாய். இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், என்றும் செய்பவர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கு கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கு கர்த்தர். முந்தா நேத்து பிரேயர்லாம் முடிச்சுட்டு என் ஃப்ரெண்டு அவங்க தான் பிரசங்கம் பண்ணாங்க. அதுக்கப்புறமா நன்றே செய்பவர் மாராடலரசே, அவர் இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், இன்றே செய்பவர், நன்றே செய்பவர். சொல்லலாமா? இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், என் இயேசு இன்றே செய்பவர். அவரை பார்த்து நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இன்றே ஆண்டவரே, உண்மையாய் பாடுகிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்யுங்கப்பா இன்னைக்கு. மாசாட்டா பாபா ராசே மே பாபா ராசே டகலானா மே பாராட்டா கபாலா ஷெல்டரனா மே காராட்டனா. இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், இன்றே நன்றே செய்பவர், என் இயேசு இன்றே செய்பவர், நன்றே செய்பவர். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல். Thank you, Holy Spirit. இரவும் பகலும், இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து
கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி. பாருங்க, இங்க இருக்கிற சிலருக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சகலத்தையும் புதிதாக்குறேன்னு சொல்றாரு. எல்லாருக்குமே கிடையாது, எல்லாருக்குமே கிடையாது. இங்க இருக்கிற ஏதோ ஒரு சிலருக்கு மாத்திரம் கர்த்தர் சொல்கிற வார்த்தை, நான் சகலத்தையும் புதிதாக்குறேன், நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி. இழப்ப சந்திச்சதுனால ரொம்ப சோர்ந்து போயிருந்தேன். அப்போ ஒரு சர்ச்சில் ஃபாதர் பெக்மன்ஸ் அவங்க வந்திருந்தாங்க. அப்போ எப்படியோ அங்கே இருந்த ஒருத்தர் மூலியமா அங்கே சேர் கட்டிச்சு. அது பெரிய சர்ச், கிட்டத்தட்ட 20 crores மேலே கட்ட ஒரு பெரிய சர்ச். அந்த சர்ச்சில் அங்கே செம்ம க்ரௌடு பாருங்க. ஸ்டாலின்லாம், தமிழ்நாட்டுடைய சிஎம்லாம் வந்து அந்த டெடிகேஷனுக்கு வந்திருந்தார். அப்போ ஏதோ அந்த இடத்துல ஒரு அண்ணன் மூலியமா ஒரு சீட்டு கடிச்சு ஓரமாக உட்காந்துட்டேன் நான். அந்த சர்ச்சில், கட்சியில் இல்லை, சர்ச்சில் ஒரு சீட்டு கடிச்சு நான் ஓரமாக உட்காந்த பாருங்க. அப்போ ஃபாதர் அவங்க அப்படியே மேலே வந்துட்டு அவங்கள பற்றி சொல்லவா வேணும், அவங்க வந்து அப்படி பாட ஆரம்பிச்சது. காட் ப்ராசஸ் அப்படியே ஃபுல் பண்ணிச்சு. அப்போது ஆண்டவர் அவர் மூலியமா சொன்ன வார்த்தை என்னை ரொம்ப டச் பண்ணுச்சு. அதையே எனக்கு தெரிஞ்சிச்சோ, இதுதான் சீக்ரெட்டா லைஃபுக்கு. அப்போ ஃபாதர் அவங்க சொன்னாங்க, உன் எல்லா பிரச்சனைக்கான தீர்வு தேவ பிரசன்னம். பாருங்க, மெசேஜ் வேர்டு இதெல்லாம் தேவை, இதுதான் மெயின். நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா உங்களை அறியாம ஏதோ ஒரு புல் அரிக்கிற மாதிரி ஆராதனை நேரத்தில், பிரசங்க நேரத்தில் உங்களை மூடிடுச்சுன்னு வச்சுங்களேன், ஃபீல் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அது உங்க மேல பனி போல இறங்க இறங்க நீங்க உங்களுடைய பாடியை காட் ஹீல் பண்ணுவார். உங்க பிரச்சனைக்கான தீர்வு அங்க உண்டாகும். நாங்க அனுபவிச்சவங்களா பேசுறோம். நான் மறுபடியும் சொல்றேன், என்னோட 17th ஏஜ்ல நான் ஆண்டர்கிட்ட சொன்னேன், எதையும் நான் அனுபவிக்காம பிரசங்கமா போய் நின்று ஜனங்களுக்கு டீச் பண்ணிடக்கூடாது, ஆண்டவர் ப்ரீச் பண்ணிடக்கூடாது. எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. பாருங்க, எனக்கு அது பிடிக்காது. நான் ஒன்று பேசுறேன்னா அதை நான் பார்த்துருக்கணும், அதை நான் அனுபவிச்சிருக்கணும், அதை நான் செஞ்சிருக்கணும், இல்லை எனக்கு நீங்க செஞ்சிருக்கணும். ஸோ அதனால தேவ பிரசன்னம் தான் எல்லா பிரச்சனைக்கான தீர்வு. ஹல்லேலூயா. எப்போதான்ப்பா பிரசங்கத்துக்கு போவேன், எப்போ முடிப்பேன்னு தெரியல. ஆல்ரெடி 2 வருஷம் போயிடுச்சு. இப்போ நீ என்ன பேசுவேன்னு நம்ம எல்லாரும் உங்க கையில பைபிள் இருக்கும்னு நான் நம்புறேன். 12வது வசனம், அப்போஸ்தலர் அதிகாரமோ 4 அதிகாரம் 12. அச்சுக்கா சண்டை போட்டுக்காதீங்க. நான் என்ன சொன்னேன், நீங்க என்ன படிக்கிறீங்க? ரொம்ப சூப்பர். இருங்க, ஒரே நிமிஷம். ஏன் பாஸ்டர் அச்சுக்கிறாங்க எல்லாரும்? அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிக்கல. அவராலே அன்றினா யார் அவரு? யார் அவரு? யார்? கர்த்தானா யாரு? இயேசு. சொல்லுங்க பார்க்கலாம். அவராலே அன்றி. இப்போ இயேசுன்ற பேர் அங்க போட்டு படிங்க பார்க்கலாம். இயேசுவாலே அன்றி ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தில் கீழ் எங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. ஹல்லேலூயா. நம்மளா கேளுங்க, இந்த உலகத்துல ஒரு நேமுக்கும் ஒரு பவர் இருக்குது, ஒரு பொசிஷனுக்கும் ஒரு பவர் இருக்குது. அமெரிக்கால இருக்கிற பிரசிடென்ட் ட்ரம்ப் பேரை சொன்னா ஒரு பவர் இருக்குது. நான் இந்த ஸ்டேட்டுடைய சீஃப் மினிஸ்டர் பேருனா அவருக்கு பேரை சொன்னா, பிஎம் மோடி அவருடைய பேரை சொன்னா ஒரு பவர் இருக்குது. ஆனா நீங்க உட்காந்துருங்க, நான் தப்பாவே எடுத்துக்க மாட்டேன். நீங்க உட்காந்துருங்க. சரி, ஓகே. ஒரு முறை ஒரு தேவ ஊழியர் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அவர் ஆண்டவர் நரகத்துக்கு கொண்டு போனாராம். நரகத்துல கொண்டு போயிட்டு, அப்போ கொண்டு போன அந்த தேவ தூதன் இப்படி சொன்னானா, அந்த ஊழியக்கார பார்த்துட்டு, இப்ப பாரு, நான் நரகத்துல ஒரு இல்ல, நம்ம லைஃப் ஃபுல்லா லாக் ஆகி ஸ்டக் ஆகி நிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? சூப்பர் நேச்சுரலா இருக்க வேண்டிய தேவ பிள்ளைங்க சாதாரணமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம கையில கொடுக்கப்பட்ட இந்த இயேசுவின் நாமத்தை நம்ம ரொம்ப துச்சமா நினைச்சிட்டோம், நம்ம ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டோம். ஆஃப்டர் ஆல், ஒரு இந்த ஸ்டேட்டோடைய தப்பா எடுத்துக்க வேணாம், ஒரு சீஃப் மினிஸ்டர் எனக்கு ஒரு லெட்டர் கொடுத்திருக்கிறாரு, அவர் மூலியமா வந்திருக்கிறேன், அவருடைய ரெக்கமெண்டேஷன்ல நான் வந்திருக்கிறேன்னு சொன்னாலே வழி விடுவாங்களா? பாருங்க, என் ஒய்ஃபோடைய லீடரு, அவங்க ஹஸ்பண்ட் வந்து இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற டிரான்ஸ்போர்ட்
இதுக்கு வந்து அவர் தான் ஐஏஎஸ் ஆஃபீஸர். அவரு கூட ஒரு இடத்துக்கு அவர் போகும்போது உடனே சல்யூட் வச்சு எல்லாரும் வழி விடுறாங்க. அவருக்கு பயங்கரமா எல்லாரும் பாராட்டு தெரிவிக்கிறாங்க. அவருக்கு பயங்கரமா எல்லாருமே வந்து மரியாதை கொடுக்கறாங்க. காரணம் அவர் இருக்கிற பொசிஷன், அவர் பேருக்கு பக்கத்துல இருக்கிற அந்த ஸ்தானம், அதுக்கே அவ்வளவு பவர் இருக்குது. ஆனா இந்த வானத்தையும் இந்த பூமியும் அவரை கொண்டும் அவர் மூலமாவும் படைக்கப்பட்டதா வேத வசனம் சொல்லுது. அந்த நாமத்துக்கு பின்னாடி இருக்கிற பவரை மாத்திரம் நம்ம உணர்ந்துட்டோம்னு வச்சுங்களேன், நீங்க யாரா வேணா இருக்கலாம். நல்லா கவனிங்க, நீங்க ஏறெடுக்கிற ஜபம், இந்த பிரேயரோடைய ப்ராசஸ் உங்களுக்கு புரியலனா, நீங்க எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் சில நேரத்தில் உங்க ஜபத்துக்கு பதில் வராது. நீங்க பிதாவாகிய தேவன் கிட்ட, நாம வணங்குற தேவன் திருத்துவ தேவன், அவர் ஃபாதர், சன், ஹோலி ஸ்பிரிட், எல்லாருமே ஒரே நேரத்துல வேலை செய்ய மாட்டாங்க, ஒரே மாதிரி வேலை செய்ய மாட்டாங்க. நீங்க ஜெபிக்கும் பொழுது ஃபாதர் கிட்ட இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன், கேட்கிறேன், வருகிறேன் நீங்க சொல்லாம உங்க ஜபத்துக்கு பதிலே போய் சேரவே சேராது. ஃபர்ஸ்ட் உங்க ஜபமே போய் சேராது. ஏன் தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற நம்ம மேல இருக்க ஒரு பிராண்ட் என்னமா, ஜீசஸ்ன்ற அந்த நேம் தான் நம்ம எல்லாரையும் மாத்தி இருக்குது, நம்ம எல்லாரையும் கர்த்தருக்குள்ள அழைச்சிருக்குது, அதுதான் நித்திய வாழ்வுக்குள்ள கொடுத்திருக்குது. அந்த நேமோடைய பவரை மாத்திரம் நீங்களும் நானும் உணர்ந்துட்டோன்னு வச்சுங்களேன், இப்படி உட்காந்துட்டு இருக்க மாட்டீங்க. உங்க லைஃப் ஸ்டைலே மாறி இருக்கும். உங்க பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, உங்க பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து, இந்த பாருங்க, நான் கொஞ்சம் நிறைய எக்ஸசைஸ்லாம் பண்ண சொல்லுவேன், நிறைய ஆக்ஷன் பண்ண சொல்லுவேன். உங்க பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தை மாத்திரம் நீ உணர்ந்துட்டீனா, உங்க ரெண்டு பேருக்கு ஏதோ சண்டைன்னு நான் நினைக்கிறேன். அண்ணா நீங்க போய் உக்காந்துட்டீங்களா? ஓகே, பக்கத்துல பார்த்து இயேசுவின் நாமத்தை நீங்க போய் உணர்ந்துட்டீங்கன்னா, உங்க லைஃப்ல உணர்ந்துட்டீங்கன்னா, சொல்லுங்க சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. திரும்பி பார்க்க மாட்டேன்றானா? ஏன்பா? பையன் தான் வரும். பாருங்க பாருங்க, இயேசுவின் நாமத்தை நீங்க மாத்திரம் அந்த பேர்ல இருக்கிற, சொல்லுங்க சொல்லுங்க, அந்த பேர்ல இருக்கிற அந்த வல்லமையை உணர்ந்துட்டீங்கன்னா, அந்த வல்லமையை உணர்ந்துட்டீனா, நீ இப்படி உக்காந்துட்டு இருக்க மாட்ட, சேர் மேல நின்னு கையை தட்டுவ. நீ இந்த பேர்ல இருக்கிற பேர்ல இருக்கிற வல்லமையை உணர்ந்துட்டோம்னா, அந்த பேர்ல இருக்கிற வல்லமை இல்லாதத உருவாக்கும், இல்லாதத வரவேற்கும். உன் வாழ்க்கை எங்க இருந்தாலும், எந்த மூலையில இருந்தாலும், அது கீழே இருந்தாலும், அடி பாதாளத்துல இருந்தாலும், அந்த இயேசுவின் நாமம் உன்னை மேல தூக்கிட்டு வந்துடும். அது உன் பிசினஸ் செழிக்க செய்யும், அது உன் சம்பாத்தியத்தை மாத்தும், உன் தலையெழுத்தை மாத்தும். சொல்லுங்க, தலையெழுத்தை மாத்தும், உன் பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை மாத்தும், உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும், உன் ஜாப் ஆசீர்வதிக்கும், உன் ஃபேமிலி ஆசீர்வதிக்கும். ஹalleluya ஹalleluya. பாருங்க, ஜீசஸ் என்ற நேமுக்கு பின்னாடி இருக்கிற பவரை மாத்திரம் உணர்ந்து, நான் இன்னும் இல்ல ஷார்ட் பீரியட்ல நான் அதை எல்லாத்தையுமே நான் சொல்லிடுறேன் பாருங்க. இயேசுவின் நாமத்துக்கு பின்னாடி இருக்கிற வல்லமை, ஒரு நாள் ஒரு தேவ ஊழியர் ஒரு நாள் ஃபுல்லா காலையில ஆரம்பிச்சு ஈவினிங் வரைக்கும் ஜீசஸ் 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 இப்படி சொல்லிட்டே இருந்தா, வேற எதுவுமே சொல்லல. ஒரு நாள் ஃபுல்லா ஜீசஸ் ஜீசஸ் இப்படி மனசுக்குள்ள, சத்தமா இல்ல. சில டைம் சத்தமா சொல்லிட்டா பைத்தியக்காரன் நினைச்சிருவாங்கல்ல. ஆனா பைபிள் வசனம் பாருங்களேன், பைத்தியக்காரனை தான் ஆண்டவர் அழைக்கிறாராம். அல்லேலூயா. அறிவாளிகளை எல்லாம் முட்டலாக்கும்படிக்கு, நான் ஏன் தெரியுமா நான் சொல்றேன், என்ன மாதிரி ஒரு ஃபெயிலியரை நீங்க பார்த்தே இருக்க மாட்டீங்க. நான் இதை சொல்ல கொஞ்சம் கூட வெக்கப்படல. நான் ஹீரோலாம் கிடையாது, நான் பெரிய ரிச்சான ஃபேமிலிலாம் பிறக்கல, நான் பயங்கரமாலாம் படிக்கல. அப்புறம் ஆண்டவர் படிக்க வச்சாரு. என்ன மாதிரி ஒரு முட்டாளை பார்க்கவே முடியாது பாருங்க. போகும்போது அப்படியே சொல்லிடுறேன் நாங்க. அவர் என்ன பண்ணாரா, ஜீசஸ்ன்ற வேர்டை ஒரு நாள் ஃபுல்லா சொல்லினேன்ட்டு ஒரு டாக்டரை பார்க்க போனாரா ஃப்ரெண்டு. பேசிட்டே இருக்கும் போது அவர் பக்கத்துல ஒரு பேஷண்ட் வந்து உட்கார்ந்தாராம் பாருங்க. அவர் அவங்க ஃப்ரெண்டு கூட டாக்டர் கூட பேசிக்கிட்டு அப்படின்னு தொடையில இப்படி கைய வச்சாராம் பாருங்க. பட்டுன்னு அவருக்குள்ள இருந்த பிசாசு திடீர்னு பேனு கத்துச்சான். அதுக்கு தான் கத்துனேன், தூக்கம் தெளிவுறது தான் கத்துனேன். பேனு கத்துச்சான், பிசாசு தான் கத்துச்சுன்னு சொன்னேன். கத்துச்சான், அவருக்குள்ள இருந்த பிசாசு ஓடி போச்சு. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு இடத்துக்கு மீட்டிங் போயிருந்தப்போ இப்போ அவங்க சொன்னாங்க, நீ ஜீசஸ் நேமா சொன்னீங்கன்னா பிசாசு ஓடணும். அப்போ பாருங்க, அப்போ எனக்கு ஏஜ் 18 தான் நான் நினைக்கிறேன். அப்போ போயிட்டு அங்கே என் கூட ஒரு சில யூத் பசங்க இருந்தாங்க. நாங்கள் கூட உட்காந்து இன்னர் ஹீலிங் டெலிவரன்ஸ் சொல்லுவாங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது அந்த பையன் வந்து, அந்த பையனுக்கு ப்ரேயர் பண்ண வேண்டிய டைம் வந்தது.
அந்த பையன் நல்லா ஷார்ட்டாக தான் இருந்தான். நான் அப்போ ஒசரமா, இப்பயும் ஒசரமா இருந்தாலும் ஒல்லியாக தான் இருப்பேன் பாருங்க. அந்த பையன் மேலே கையை வச்சு இயேசுவின் நாமம் சொன்னதுமே அந்த பையன் பண்ணாம பாருங்க. ஏன்டா இந்த மீட்டிங்க்கு வந்தோன்னு ஆச்சு. உக்காந்து இருந்தவன் திடீர்னு எந்திரிச்சு நின்று அப்படின்னா நாளே டேய் நீ ஏன்டா குதிக்கிற. அவன் ஆட ஆரம்பிச்சு, அவனை பிடிக்க ஆரம்பிச்சு முடியல. 3 நாள் ஆச்சு. கையை வச்சு திடீர்னு பாருங்க, பிசாசுக்கு இங்கிலீஷ்லாம் தெரியும் தெரியுமா? அதுக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியுது. திடீர்னு அது இங்கிலீஷ்ல பேசுறாங்க உட்காந்துக்கிற பிசாசு. ஏன்னா அங்க வந்திருந்தாரு ஒருத்தர், ஃபாரின் யூஎஸ்ல இருந்து வந்திருந்தாரு. அவர் கேட்கிறாரு ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்குது. அது அவரை பார்த்து அவர் முழிக்கிறாரு. அவர் சொல்றாரு இன்னைக்கு தான் தெரியும் பிசாசுக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியும் அப்படின்னு. அவங்க தமிழ்நாட்டில் ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்க. அந்த தம்பி மேல வச்சதுமே நான் அவனு சொன்னேன், இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் நாமத்தினால இவனுக்குள்ள இருக்கிற அந்த சர்பத்தின் கிரியை பாருங்க. அந்த பிள்ளை அவன் இலங்கையிலேருந்து வந்து இங்கே அகதிகளுடைய இல்லத்துல தங்கியிருந்த பிள்ளைங்க. நான் இன்னைக்கு அவங்கள பார்க்கல, அப்போ செல்ஃபோன்லாம் ரொம்ப கிடையாது. ஸோ அந்த பிள்ளை மேலே அப்படி கையை வச்சதும் அந்த பிள்ளைக்குள்ள பயங்கர டெலிவரன்ஸ். அப்பா அம்மா கிடையாது அந்த மகனுக்கு. பிசாசு பாருங்க அவன் வாழ்க்கையை எவ்வளோ அலக்கழிச்சு வச்சிருந்தான். அந்த தம்பி சொன்னான், ஆனால் நைட் ஆனா ஒரு பெரிய மஞ்சள் கலர் பாம்பு என்னை வந்து அப்படியே சுத்தணும் அப்படி. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகும். அவன் சொன்னதுமே கேட்ச் பண்ணியாச்சு. ஆஹா இந்த இவர் தான் ஜோக் காட்டினுக்கிறாரா லைஃப்லன்னு. கையை வச்சது இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் நாமத்தினால இந்த மகனுடைய வாழ்க்கையில கிரியை செய்யற அந்த அசுத்த கிரியை வெளியே வா அப்படின்னு சொன்னதும் அவன் கையை காலை முறுக்கிட்டு ஒன்று பண்ணாம பாருங்க. இன்னைக்கும் என்னால் மறக்க முடியாது. கவலைப்படாதீங்கக்கா, கத்த மாட்டேன். ஆனா அந்த இடத்த விட்டு போகும்பொழுது அவன் கையை காமிச்சு சொன்னான், அண்ணா தேங்க்யூ அண்ணா அப்படின்னு. அவன் முகத்துல இருந்த பிரசன்னத்தையும் அவன் முகத்துல இருந்த பிரகாசத்தையும் பார்க்கணுமே. நான் சொல்லிட்டேங்களா, இயேசுவின் நாமத்துக்கு இருக்கிற ஒரு வல்லமை. அவன் எப்பேற்பட்டவனா இருந்தாலும், அவன் கொலகாரனா இருந்தாலும் ரட்சிக்கும். இந்த இயேசுவின் நாமம் எப்படிப்பட்ட நாமம்னு நான் நிறைய சொல்ல விரும்புறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அவர் நாமம் தீமையை நன்மையாய் மாற்றும். ஹல்லேலூயா. என்ன பண்ணுமா? ஆமா, யோவான் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 1-3 ஃபாஸ்டா படிங்க பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் யார் கேட்டா? சீஷர்கள் யாரை பார்த்து கேட்கிறாங்க? இயேசுவை பார்த்து கேட்கிறாங்க. அங்க ஒருத்தன் பலவீனமா இருக்கிறான். அவனை பார்த்து கேட்கிறாங்க, இது யார் செஞ்ச தவறு ஆண்டவரே? இவன் இப்படி இருக்கிறானே அப்படின்னு சொல்லி. ஒரு சில நேரங்கள்ல நம்ம லைஃப்ல சில புரியாத புதிரும், சில கேள்விகளும், சில பிரச்சனைகளும் நம்மளை பின்தொடர்ந்துனே இருக்கும் பாருங்க. அப்பெல்லாம் நம்மளுக்கு ஒன்று தோணும், ஆண்டவரே யார் செஞ்ச பாவம்? நான் யாருக்கும் எந்த பாவமும் செய்யலையே, நான் எந்த அநியாயமும் செய்யலையே, நான் யாருக்கு எந்த துரோகம் செஞ்ச. பல நேரத்துல எங்களுக்கு விரோதமா பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு விரோதமா கேஸ் போட்டு இருக்கிறாங்க. எங்க ஃபேமிலிக்கு விரோதமா எனக்கு நிறைய மிரட்டல்கள் வந்துச்சு. நான் ரொம்ப நாளா இதை சொல்லல, இப்பதான் கொஞ்ச நாளா அது வெளியில சொல்லிட்டு வரேன். போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. பெரிய பெரிய ஆட்கள் ஃபோன் பண்ணி எங்களை மிரட்டுவாங்க, நீங்க வந்து இப்படி செய்யணும், இப்படி நீங்க அவங்க பண்ணணும்னு. நான் அப்படியே பேசிட்டு வச்சிருவோம். பயங்கர ஸ்ட்ரெஸ் கொடுத்தாங்க பாருங்க. அந்த மாதிரி நேரத்தில் எங்க அம்மா புலம்புவாங்க, நம்ம யாருக்குமே எந்த துரோகமும் செய்யலையடா, ஏன் நம்ம வாழ்க்கையில இப்படி காரியங்கள் நடைபெறுதுன்னு. அதே மாதிரி என் வாழ்க்கையிலும் அப்படி இருந்தது பாருங்க. நான் இப்போ இங்க பெங்களூர்ல ஜூனியர் காலேஜ்னு சொல்லுவாங்க, +2 தமிழ்நாட்டில் போனோம்னா +1 +2 இருக்கும் பாருங்க. நான் நல்லா தான் படிச்சுட்டு இருந்தேன். ஆனா 12வது படிக்கும் போது என்ன ஆயிடுச்சு, +2 படிக்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னா, நான் மேத்ஸ்ல ஃபெயில் ஆயிட்டேன். எனக்கு இந்த மேத்ஸ் புக்கை பார்த்தாலே ஆகவே ஆகாது. எத்தனை பேருக்கு மேத்ஸ் ரொம்ப பிடிக்கும்? என்னங்க பிரதர் ஜெபம் பண்றீங்களா? நான் ஒண்ணு நீ சொல்ல, அதுக்கு நீ ஒண்ணு சொல்ல. பாருங்க, மேத்ஸ் புக்கும் பிடிக்காது, மேத்ஸ் டீச்சரோட ஃபேஸும் அப்போ பிடிக்காது. நான் மேத்ஸ்ல ஃபெயில் ஆயிட்டேன். எத்தனை முறை தெரியுமா நான் ஃபெயில் ஆனேன்? 9 முறை நான் ஃபெயில் ஆனேன். அந்த இடைப்பட்ட நேரத்துல தான், அந்த 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 கேப்ல தான் ஆண்டவர் என் வாழ்க்கையில நுழைய ஆரம்பிச்சார். நான் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்திருந்தாலும் நான் இயேசுவை தனிப்பட்ட வாழ்க்கையில் அனுபவிக்கல. இங்க இருக்கிற நிறைய யூத் இருப்பீங்க, நிறைய டீன்ஸ் இருப்பீங்க, படிப்பீங்க, ஒர்க் பண்ணுவீங்க. நல்லா ஒரு ஞாபகம் வச்சுக்கோ, உன் வாழ்க்கையில நீ இயேசுவை ஏத்துக்கிறது ஒரு விஷயமே இல்லை. ஆனா உன் லைஃப்ல எப்போ பிரச்சனை வருது, திடீர்னு புயல் வருது, நான் லவ் பண்ண பையன் போயிட்டான், நான் லவ் பண்ண பொண்ணு போயிட்டான், நான் இடிஞ்சு போயிருக்கிறேன், உடஞ்சு போயிருக்கிறேன், பேரண்ட்ஸ் என்ன நேசிக்கல, எப்போ ஒரு யூத்தோடைய லைஃப்ல திடீர்னு பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ, அது எப்போ தெரியுமா நடக்கும்? தேவ திட்டம் வாழ்க்கையில குறுக்கிடும் போது தான் அவனுக்கு பிரச்சனையே வரும். அது வரைக்கும் அவன் ஜாலியா இருப்பான், அது வரைக்கும் அவன் சந்தோஷமா இருப்பான். அது வரைக்கும் நானும் அப்படிதான் பாருங்க. நாங்க இருந்த ஸ்கூல்ல இருந்து அப்பவே நாங்க என்ன பண்ணுவோம், கேன்டீனை விட்டு காம்பவுண்ட் வால் எகிரி குடிச்சிட்டு பீரியடை கட் பண்ணிட்டு வெளியில போயிட்டு டீ குடிச்சிட்டு வருவோம். இன்னைக்கும் டீ இருந்தா நம்மளுக்கு போதும், சாப்பாடே வேணாம், அப்படி மாதிரி அடிக்டா இருந்தோம் டீக்கு.
ஸ்மோக்லாம் அதெல்லாம் இல்லை, கூட வந்த நண்பர்கள் அப்படி பண்ணுவாங்க. ஆனா ஆண்டவர் அப்படியே காத்துட்டு வந்தார் பாருங்க. +2ல ஃபெயில், எழுதுறேன் ஃபெயிலு. அந்த இடைப்பட்ட கேப்ல ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். ஆண்டவரே, நான் உங்களோட பிள்ளை தானே, நான் உங்களுக்கு ஊழியம் செஞ்சிருந்தேன் தானே, என் வாழ்க்கையில ஏன் ஆண்டவர் இப்படிலாம் நேரிட்டுது, எனக்கு ஆண்டவர் தோல்வி மேல பாருங்க. படிச்சுட்டு போய் எழுதுவேன், அப்படியே ஃபெயில் ஆகும். இதுல அல்டிமேட்டான காமெடி என்னன்னா, நான் யாருக்கு காமிச்சனோ அவன் பாஸ் ஆயிடுவான், நான் யாருக்கு நோட்ஸ் கொடுத்தனோ அவன் பாஸ் ஆயிடுவான். எப்படி அவன் வச்சா பாஸ் ஆயிட்டியா அப்படின்னு சொல்லுங்க. நான் இந்த வேர்டை சொல்றதுக்கு மன்னிக்கும், ஆனா அவன் என் ஃப்ரெண்டுலாம் அப்படி பேசுவான், பாஸ் ஆன்னு கேட்பான். நான் முகத்தை பார்க்கும் போதே கண்டுபிடிச்சிடுவேன், நீ பாஸ் ஆயிட்ட, நங்கு காட்டுறதுக்கு என்ன நீ கேட்குற இல்லடா அப்படின்னு. எப்படி நீ எப்படின்னா ஃபெயில் ஆன, உன்னை பார்த்து தானே எழுதுனேன், அத்தனை எனக்கும் புரியாம தானே நான் அழுதுன்னு இருக்கிறேன். பாருங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கும். எங்கேயும் போக மாட்டேன், சர்வீஸ் போவேன், சர்ச் அட்டன் பண்ணுவேன், சர்ச் மேலேயே உட்காருவேன். சில நேரத்தில் சில பேர் நம்ம ஃபேமிலியில சரௌண்டிங்ல, ஃப்ரெண்டு சரௌண்டிங்ல இருப்பாங்க தெரியுமா, ஐயோயோ இவங்க வந்தாங்கன்னா இந்த கேள்வியை கேட்க கூடாதுன்னு நினைப்போம், இவங்கள பார்க்க கூடாதுன்னு நினைப்போம், அவங்கள பார்த்துருவோம். அவங்க வந்து கரெக்டா கேட்பாங்க, என்ன இன்னும் மேரேஜ் ஆகல, மேரேஜ் ஆகி எவ்வளவு நாள் ஆகுது, இன்னும் குழந்தை இல்ல, புழுப்பூச்சி இல்ல, புழுப்பூச்சா. இவங்க வைக்க போற கொடுக்க போற 200 rupees 500 rupeesக்கு கிஃப்ட்டுக்கு என்னுடைய வாழ்க்கை வரலாறே அவங்களுக்கு நான் சொல்லிடணும். சில பேர் பாத்துக்கிறீங்களா, ஐயோ வராங்கடா, இவங்க வந்து இந்த கேள்வியை கேட்க போறாங்கன்னு நினைச்சு முடிக்கிறதுக்குள்ள கேள்வியை கேட்டு நின்றுவான். இதுக்காகவே அவங்க வந்து வாடகை சைக்கிள் எடுத்துன்னு வந்து நிப்பாங்க பாருங்க, இதுக்காகவே அவங்க வந்து ராபிடோ புக் பண்ணிட்டு வந்து நிப்பாங்க பாருங்க. வந்து கேள்வி கேட்டா அவங்களுக்கு சந்தோஷமாயிடும். நான் பயப்படுவேன், எங்கேயும் நான் வரமாட்டேன். ஆனா அந்த மாதிரி டீனேஜ்ல ஆண்டவர் என் வாழ்க்கையில நுழைய ஆரம்பிச்சாரு பாருங்க. இந்த இயேசு என் வாழ்க்கைக்குள்ள நுழைய ஆரம்பிச்சாரு பாருங்க. ஏன் ஆண்டவர் இது ஃபெயிலியர்னு. எங்க தமிழ்நாட்டில் அப்பதான், மன்னிக்கவும், தமிழ்நாட்டில் அப்பதான் வந்து இந்த சமச்சீர் கல்வின்றது மறைந்த முன்னாள் சிஎம் ஜெயலலிதா அவங்க சமச்சீர் கல்வின்ற ஒரு எஜுகேஷனை கொண்டு வராங்க. அப்போ அந்த எஜுகேஷன் வந்துச்சுன்னா அவ்வளவுதான் சுத்தம். இப்போ 3 years எழுதிட்டு இருக்கிறதே ஒன்றும் தேரல, புது எஜுகேஷன் வந்தா நான் என்ன பண்ணுவேன். ஆனா ஆண்டவர் அந்த லாஸ்ட் டைம்ல ரிசல்ட் எங்க அண்ணன் பாக்குறாங்க. அப்போ இன்டர்நெட் எங்க வீட்டுக்கே வந்துச்சு. இப்போ இன்னும் சுத்தம். ரோல் நம்பரை கொடுத்துட்டு நான் அப்பெல்லாம் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அப்பெல்லாம் ரசிக்கப்பட்டுட்ட பர்சாவை பெற்றுட்ட ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிற யூத்துக்கு அப்பயே ஆண்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். எங்க அண்ணன் உட்காந்து அப்படியே திரும்பி பார்த்தான் என்ன, அவன் என்ன சொல்ல போறான். எங்க அண்ணனுடைய ஃபேஸா அவன் திரும்பி பார்த்தா ஒரு மாதிரி பேய் படத்துல வர மாதிரி இருக்கும் பாருங்க. அவன் திரும்பி என்னடி பார்த்துட்டு எங்க அம்மாவை பார்த்தான், பாஸ் அப்படின்னா. அப்போ உள்ள வந்தது பாருங்க ஒரு சந்தோஷம். என் கண்ணில் இருந்து அப்படியே கண்ணீர் வந்துச்சு. ஆனா அதுல இருந்து ஆண்டவர் விடலை, ஏன் ஆண்டவர் நான் கேள்வி கேட்டேன் பாரு. தீமையை நன்மையாய் மாத்துகிற தேவன். எத்தனையோ 100 கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்கூல்ல, டியூஷன் சென்டர்ல எத்தனையோ பேருக்கு முன்னாடி நின்று கொஞ்சம் கூட வெக்கப்படாம கர்த்தர் என்ன ஃபெயிலியர்ல இருந்து எப்படி சக்சஸ் ஆகல தூக்கிட்டு போய் வச்சாருன்றத இன்னைக்கு அதை மறைக்காம சொல்லிட்டு இருக்கிறேன். காலேஜே இல்லைன்னு நினைச்சேன், எனக்கு டிகிரியே கிடைக்காதுன்னு நினைச்சேன். ஆண்டவர் 2 டிகிரி முடிக்கிறதுக்கு உதவி செஞ்சாரு. எத்தனையோ இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில போய் ஆண்டவர் நிறுத்தினாரு. ஒரு டைம் அப்ப நான் பாஸ் பண்ற டைம்ல ஒரு இடத்துல போய் நிக்கிறேன். அந்த மீட்டிங் அரேஞ்ச் பையன் சொன்னான், எந்த ஃப்ரெண்டுங்கெல்லாம் வராங்கன்னா அவங்க கிட்ட நீங்க பேசணும்னு. வந்தா 45 இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் யூஎஸ்ஏல இருந்து படிச்ச டாக்டர் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு. அவர் பேசுற இங்கிலீஷ் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கஷ்டமா இருந்தது. அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. நான் பார்த்தேன், போடா ஆண்டவரே நம்ம பக்கம் இருக்கிறாரு. இது ஏதோ ஒரு டைலாக் ஆச்சு, நம்ம டைலாக் தான் அவங்க சொல்லிட்டாங்க. நான் பார்த்தேன் ஆண்டவர் இருக்கிற என்கிட்ட. நான் பேச ஆரம்பிச்சேன் பாருங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில பயன்படுத்தினானவர். அந்த 45 பேரும் தேவன் அறியாதவங்க முடிச்சுட்டு என்கிட்ட கை கொடுத்து சொன்னாங்க, அண்ணா நீங்க சொன்னது எல்லாமே கரெக்ட். நான் நிறைய பேர் அழுக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு போனாங்க. அந்த டாக்டர் கடைசியா வந்தார். அந்த நாங்க இருக்கிற ஏரியால ரொம்ப ஃபேமஸான ஒரு டாக்டருடைய பையன். அவர் வந்து சொன்னார், பிரதர் நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான் பிரதர், கரெக்டெல்லாம் இருக்கட்டும், இப்போ நீ முடிவா என்ன சொல்ற? அவர் சொன்னார், ஐ அக்செப்ட் ஜீசஸ், நான் ஆண்டவரை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். சொல்றேன், உங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லா தீமைகளும் ஏன் ஆண்டவரே ஏன் ஆண்டவரே ஏன் ஆண்டவரே கேள்வி கேட்கறீங்களே, இயேசுவின் நாமம் உங்க தீமையை நன்மையாய் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க என் வாழ்க்கையில நடக்கிற தீமைகளையும் நடந்த தீமைகளையும் தேவன் நன்மையா மாத்துற? உங்க வலது கருத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில தீமையாய் நடந்த நிறைய காரியங்கள் இருக்கலாம். சிலது ஏன்னு தெரியல. சொல்லுங்க, சிலது ஏன்னு தெரியல, சிலது எப்படின்னு தெரியல, சிலதெல்லாம் புரியல. ஆனா ஒண்ணு எனக்கு தெரியும், உங்களால தீமையை நன்மையாய் மாற்ற முடியும். இயேசுவின் நாமத்துக்கு ஒரு வல்லமை உண்டு.
ஹல்லேலூயா. இந்த இயேசுவின் நாமம் ரெண்டாவது என்ன செய்யறதுன்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம படிச்ச மாதிரி இயேசுவின் நாமம் நம்ம ரட்சிக்கப்படும்படிக்கு அது கொடுக்கப்பட்டது. இட்ஸ் சேவிங் அஸ். அது நரகத்துல இருந்து பரலோக வாழ்வை கொடுக்கிறதுக்கு அதை நம்மளை காப்பாத்திருக்குதா. நான் சொல்றேங்க, உங்க வாழ்க்கையில நீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் இயேசுவின் நாமம் உங்களை காப்பாத்தும். என் வாழ்க்கையில் நடந்த நிறைய காரியத்தை நான் ரொம்ப ஷார்ட்டாக சீக்கிரமாக நான் சொல்ல விருப்பப்படுறேன். ஆனால் சொல்லுவேனான்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் ஒர்க்குக்கு போக வேண்டி இருக்கும், நிறைய பேருக்கு சிக்கன் கடைக்கு போக வேண்டியது இருக்கும் மதியானத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கணும், சமைக்கணும், சண்டே இன்னைக்குன்னு சொல்லி நான் சொல்லிடுறேன் பாருங்க ஃபாஸ்ட்டாக. எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒன்று இருக்கும், ஏதோ ஒரு சூழ்நிலையில் போய் மாட்டியிருப்போம். என் வாழ்க்கையிலும் நானும் அப்படி தான் இருந்தேன் பாருங்க. ஆனால் ஆண்டவர் அந்த சூழ்நிலையிலேருந்து நம்மளை தூக்கி எடுத்தார். நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நான் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு பெருசா ஸ்டடீஸ் மேல இன்ட்ரெஸ்ட் வரல. ஆனா இங்க கேளுங்களேன், நீங்க எனக்கு எந்த அளவுக்கு டைம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு டைம் தரேன் அப்படின்னு சொன்னேன். நான் போய் ஒரு காலேஜ்ல போயிட்டு சீட்டு வாங்க நின்று ஜவ் பண்ணிக்கிட்டே நின்றுட்டு இருக்கிறேன். அந்த காலேஜ்ல ஃபுல் டே, எனக்கு காலேஜ் ஃபுல் டே தான் எனக்கு பிடிக்காது. அதுவும் ஆர்ட்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்னா பரவாயில்ல, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போய் ஃபுல் டே அப்படின்னா எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. நம்மளுக்கு ஃபுல்லாக ப்ரேயர் பண்ணியே பழக்கம் ஆயிடுச்சு பாருங்க. எங்கள் அம்மா இவன் பைத்தியம் பிடிச்சிருவான் போல, இந்த பையனுக்கு பைத்தியம் போலன்னு சொல்லி எங்கள் அம்மா ப்ரேயர் ஆயில் எடுத்துன்னு வந்து என் மேலே தெளிச்சுட்டு போவாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நானே ப்ரேயர் பண்ணிட்டு தான் பார்த்துன்னு இருப்பேன். எங்கள் அம்மாவுக்கு ஒரு பயம். அப்படி இருந்த டைமில் காலேஜ் கிட்ட போகும்போது ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரே நீங்கள் எனக்கு காலேஜ் இந்த டைமில் வேணும், இந்த டைம் ஒண்டி கொடுத்தீங்கன்னா மீதி டைம்லாம் நான் உங்களுக்கே தரேன். பாருங்க, ஆண்டவர் நம்ம எந்த சூழ்நிலையும் உதவி செய்கிற தேவன். அந்த இடத்துல போய் நின்னா அவங்க சொன்னாங்க, ஒரு பையன் வந்து அவங்ககிட்ட சும்மா பக்கத்தில் இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற எடிட்டிங்கில் இருந்த பையனை போய் கேட்டேன், இந்த காலேஜோட டைமிங் என்னன்னு. போன வருஷம் வரைக்கும் 3 o'clock வரைக்கும் 3:30 வரைக்கும் இருந்தது. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணோம், அதனால 1:15 காலேஜ் முடிஞ்சிடும். அப்பா ஏசுப்பா ஸ்தோத்திரம்னு தோணுச்சு. உள்ளே போனதுமே நான் சொன்னேன், எனக்கு ஏற்ற மாதிரியே ஒரு காலேஜ் பாருங்க, ஆனால் நல்ல காலேஜ். அங்கே லீவு எவ்வளோ வேணா போட்டுக்கலாம், ஆனால் ஃபைன் கட்டிடணும். நான் என்ன பண்ணுவேன், லீவெல்லாம் சேர்த்து வச்சு செமினாருக்கு மீட்டிங்ஸுக்கு நான் எடுத்துப்பேன். ஃபைன் கேட்டால் கட்டிடுவேன். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல படிக்க வச்சாரு. கர்த்தர் நாம மகிமைப்படும். நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் சூழ்நிலை எதுவாக இருப்பினோ அந்த சூழ்நிலையிலிருந்து இயேசுவின் நாமம் உங்களை காப்பாற்றும். ரெண்டாவது, இயேசுவின் நாமத்தில் இருக்கிற ஒரு காரியம், இயேசுவின் நாமம் நம்மளை பலப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் அதிகாரம் 3வது வசனம், 3வது அதிகாரம் 16வது வசனத்தை படிக்கலாமா? என்ன பண்ணிச்சான்? நிறைய நேரத்தில் நாம வைங்க, தாவீதுன்ற ஒரு தேவ பக்தன் வேதத்துல இருக்கிறான். இஸ் a king. ஆனா அவன் ராஜாவாகிறதுக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு சூழ்நிலையில அவன் எல்லாத்தையும் இழக்கிறான். தன் மனைவியை இழக்கிறான், பிள்ளைங்களை இழக்கிறான், அவனோட எல்லா விஷயங்களும் போகுது. அந்த போற டைம்ல தெளிவா வசனம் சொல்லுது, தாவீது கர்த்தருக்குள்ள தன்னை பலப்படுத்தி கொண்டான். பாருங்க, இயேசுவின் நாமத்துல இருக்கிற ஒரு பெரிய வல்லம் என்ன தெரியுங்களா? உங்களை பலப்படுத்தும். நீங்க ஃபேஸ் பண்ற போராடுற எந்த பிரச்சனையிலும் அதுக்கு விரோதமாய் நீங்க போராடும்படிக்கு இயேசு நாமம் உங்களை பலப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க இயேசுவின் நாமம் என்ன பலப்படுத்தும்? அது எப்பேற்பட்ட சேலஞ்சா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, வசனம் சொல்லுது. அவன் தாவீது வந்து அவன் சொல்றான், தேவனால நான் ஒரு சேனைக்குள்ள பாய்வேன் அப்படின்னு சொல்லி. ஒரு பைபிள் ஸ்காலர் சொல்றாரு, பைபிள் வேத ஆராய்ச்சியாளர் சொல்றாரு, உண்மையாவே டேவிட ஒரு ஆர்மியில விட்டீங்கன்னா அவன் ஃபர்ஸ்ட் ரோல இருந்து பேக் ரோல பூந்து வந்துருவானா. அந்த அளவுக்கு டேலண்டடான ஒரு பர்சனா. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, பரலோகத்துல தாவீது ஆண்டவர் மியூசியம்ல, உண்மையான தெரியும், மியூசியம்ல வச்சிருப்பான். ஆனா ஒரு கிங்னு சொல்லக்கூடிய அத்தனை அம்சமும் அவனுக்கு இருக்குமா. ஆனா ராஜா சொல்லக்கூடிய அந்த தாவீதுக்கு அவ்வளவு ஐஸ்வர்யமும் பலனும் இருந்தோம். அந்த தாவீதுக்கு எதிரமா பலனா இருந்தது இயேசுவின் நாமம். தேவன் தான் அவனுக்கு பலனா இருந்தார். ஹலோ, உங்க எதுக்குங்க பலனா இருக்குது? உங்க வாழ்க்கையில எது பலனா இருக்குது யோசிச்சு பாத்தீங்களா? எங்க அப்பாவுக்கு பெரிய சொத்து இருக்குது, உங்க பலம் உங்களை காப்பாத்தாது, ஆள் பலம் உங்களை காப்பாத்தாது, அரசியல் பலம் உங்களை காப்பாத்தாது, எதுவுமே ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் தான். ஆனா இயேசுவின் நாமம் உங்ககிட்ட இருக்குமே, ஆனா அது எல்லா சூழ்நிலையிலும் உங்களை மேற்கொண்டு ஓடும்படிக்கு அது உதவி செய்யும். 3வது, இயேசுவின் நாமம் உங்களை சுகப்படுத்தும். மத்தேயு 9வது அதிகாரம் 20ல இருந்து 22 வரைக்கும் யாரா படிக்கலாமா ஃபாஸ்டா? எஸ்.
ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ஸ்டோரிலாம் உங்களுக்கு தெரியும், நான் ரொம்ப பேச விரும்பல. 2019 கொரோனா வர்றதுக்கு கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி கரெக்டா ஜூன் மாசம் எங்க வீட்டுக்கு ஒரு ஃபோன் வருது. நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன், ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டோம். உங்க அண்ணன் பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டான், அவன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கிறோம், நீங்க வந்து பாருங்கன்னு சொல்லி. ஆனா எங்க அண்ணனை ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போன 2 ஹாஸ்பிட்டல்லையும் அவங்க சேர்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. எங்களுக்கு ஒண்ணுமே புரியல, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா, அவன் விழுந்துட்டானான்னு. எங்க அண்ணனுக்கு பிரெயின் ஸ்ட்ரோக் வந்ததுனால அவனோட கை கால் செயல் இழந்து லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்டும் லெக்கும் அவனுக்கு ஒர்க் பண்ணாம வாயெல்லாம் திருப்பிக்கிச்சு, அவனால பேச முடியாது. பிபி ரொம்ப அதிகமானதுனால ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்தோம். ஒரு ஹாஸ்பிட்டல் எப்படியும் கிடைச்சது, சென்னையில் இருக்கிற ஒரு அப்போலோ ஹாஸ்பிட்டலில் நாங்கள் போய் அவனை போய் சேர்த்தோம். ஃபர்ஸ்ட் 2 days ஒன்றும் இல்லை, பிபி அதிகமாக இருக்குது, அதை கம்மி பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. நாங்களும் ஓகே அப்படின்னு இருக்கும்போது திடீர்னு செகண்ட் டே ஈவினிங் ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாங்க. உங்க அண்ணன் ரொம்ப சீரியஸா இருக்கிறாங்க பாருங்க. 4-5 டாக்டர், எங்க அம்மாவுக்கு எதுவுமே தெரியாது, அவங்க வீட்டுக்குள்ள இருந்தே வளர்ந்தவங்க, அவங்க ரொம்ப பயந்த ஒரு சுவாபம். அவங்கள கூட்டிட்டு போயிட்டு நான் போயிட்டு டாக்டர்ஸ் கிட்ட நிக்கிறேன். எல்லா சீனியர் டாக்டர்ஸ் முதல் கொண்டு எல்லாருமே சுத்தி நின்று உங்க அண்ணனுக்கு ஆபரேஷன் பண்ணணும், நீங்க ஒரு 3 lakhs மேல 6 lakhs மேல ரெடி பண்ணி வச்சுங்க, உங்க அண்ணனுடைய தலையை பிளக்கணும், அவங்க ஆபரேஷன் பண்ணி ஆகணும், இல்லைன்னா உங்க அண்ணன் செத்துருவான்னு சொன்னதுமே எங்க அம்மா அதை கேட்டது ஹாஸ்பிட்டல்ல ஓன்னு சத்தம் போட்டு அழுதாங்க. ஐயோ, என்னால பார்க்க வேண்டிய நல்ல விஷயங்களும் பார்க்கவே இல்லை, என் பிள்ளை யாருக்கும் எதுவுமே செய்யல, திடீர்னு எப்படி ஒரு காரியம் வந்ததுன்னு சொல்லி அவங்க ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல, ஆபரேஷன் பண்ணனு. ஆனா அந்த சமயத்துல உள்ளுக்குள்ள இருந்து ஒரு சத்தம் கேக்குது, நோன்னு ஆண்டவர் சொன்னார். அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் சொன்னார் நோ. நான் சொன்ன ஆபரேஷன் பண்ண முடியாது, நான் ஒத்துக்க மாட்டேன். இல்ல, எல்லாரும் என்ன நெருக்குனாங்க. நான் சொன்னேன் எங்க அம்மாவுக்கு கொஞ்ச நேரம் வெளியில உட்கார வச்சுட்டு, நான் எங்க சித்தி டாக்டர் தான், அவங்க வந்து ஒரு இதுக்கு அந்த ஏரியாவுக்கு அவங்க தான் இன்சார்ஜ், நான் அவங்க கிட்ட பாத்துக்கிறேன், நீங்க விட்டுடுங்கன்னு சொல்லி எப்படியோ பேசி டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எஸ்ஆர்எம் சொல்லக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் அவங்களை கொண்டு போய் சேர்த்தோம். அங்க போய் சேர்த்தா எங்க அண்ணனுக்கு 48 மணி நேரம் டைம் கொடுத்துட்டாங்க. உங்க அண்ணனை காப்பாத்துறது கஷ்டம், ஆபரேஷன் பண்ணியே ஆகணும்னு. அது வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருந்த நானும் உடைய ஆரம்பிச்சிட்டேன், ஒரே அழுக. எங்க அண்ணன் எப்படின்னு எனக்கு தெரியும். சின்ன வயசுல 4வது படிக்கும் போது எங்க தகப்பனார கண் எதிர்க்க அவர் மறிச்சு போறது, அவர் உயிர் போறது நான் பார்த்தேன். சின்ன வயசுல எங்க அண்ணன் ஆஸ்திரேலியா போய் படிக்கணும்னு எங்க அப்பாவுக்கு பெரிய ஒரு கனவு இருந்தது. அந்த கனவெல்லாம் கலைஞ்சு போச்சு பாருங்க. அவன் +2 படிச்சுட்டு இருக்கிற டைம்ல டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு பெரிய படிப்பு படிக்க வேண்டிய அவன் கார் கம்பெனில காரை துடைக்கிறதுக்கு எங்க அண்ணன் போனான். அந்த மாதிரி எங்க சூழ்நிலை மாறுச்சு. உதவி செய்ய யாரும் இல்ல. நாங்க வீடை கட்டும் போது நிறைய கடன் வாங்குறதுனால கடன்காரங்க வந்து எங்க தொண்டையை நெருக்குனாங்க. கடன்காரங்க பிரச்சனை பண்ணாங்க. எங்க சொந்த வீட்டுல இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. வேற ஒரு ஏரியால வந்தோம். எங்க அண்ணன் ஸ்கூலுக்கு போக பேகை தூக்கிட்டு போக வேண்டிய வயசுல தெருவா போயிட்டு ஒரு கடையிலயும் வேலை இருக்கான்னு எங்க அண்ணன் கேட்பான். இது வளர்ற வரைக்கும் எனக்கே தெரியாது பாருங்க. அப்ப நான் 4th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தேன். ஆனா ஏதோ ஒரு தயவுல அந்த டைம்ல அவன் இயேசு ஏத்துக்கிட்டு அந்த டைம்ல மினிஸ்ட்ரி பண்ண ஆரம்பிச்சான். எங்க அண்ணன் ஒரு கம்பெனில வெப் டிசைனிங் கம்பெனில ஒரு ஆபீஸ் பாயா போய் சேர்ந்தான் பாருங்க. அந்த இடத்துல ஆண்டவர் அவனை படிப்படியா உயர்த்தி கடைசியில் அவனே ஒரு டீம் லீடரா வர அளவுக்கு கர்த்தர் அவனை உயர்த்தி அவனை கொண்டு எங்க ஃபேமிலியை பிளஸ் பண்ணி அப்படியே மேல தூக்கிட்டு வந்தார். அவன் நல்லா ரன் ஆயிட்டு இருக்கிற டைம்ல அவன் திடீர்னு இப்படி ஒரு ஷாக்கிங் நியூஸ், என்னடா பண்ண போறேன்னு ஒண்ணுமே புரியல. 48 மணி நேரம் டைம் கொடுத்தேன் பாருங்க. நான் சொல்றதுக்கு எல்லாருக்குமே ப்ரூஃப் இருக்குது. 48 மணி நேரம் டைம் கொடுத்ததுனால எங்களுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல. நான் சொன்னேன் எங்களுக்கு கொஞ்சம் நாளுக்கு ஆண்டவர் எங்க அண்ணனுக்கு ஆயுசு நாட்களை கூட்டித்தாங்க. டாக்டர்ஸ் என்னமா சொன்னாங்க, 24 hours போச்சு, 48 hours போச்சு. டாக்டர் வந்து சொன்னாங்க, என் கூட எல்லாருமே சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. இயேசுவின் நாம சுகமாக்குறதுக்கு வல்லமை உள்ளது. நான் சொன்னல எங்க அண்ணனுக்கு என்னங்களா நடந்தது. 48 நேரம் டைம் கொடுத்தாங்க, அது கேன்சல் ஆச்சு. ஆபரேஷன் கேன்சல் ஆயிடுச்சு. கத்தி படாம மருந்து இல்லாம ஆண்டவர் எங்க அண்ணனுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாரு. வீட்டுக்கு வந்து எங்க அண்ணன் உட்காந்துருப்பான். அவனால நடக்க முடியாது, படுக்கையா இருப்பான். டாக்டர் சொன்னாங்க பிசியோதெரப்பி கொடுக்கணும், 1 வருஷம் ஆகும் 1.5 வருஷம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா கர்த்தர் 2 மாசத்துல எங்க அண்ணன் படுத்துட்டு இருந்த நிலைமையை மாறி உட்கார ஆரம்பிச்சான். உட்காந்து எங்க அண்ணன் ஆண்டவர் நிக்க வச்சு அவனை நடக்க வச்சு அவனை ஓட வச்சாரு. கடைசியில 2 monthsல அவன் மறுபடியும் அவன் பைக்கை அவனே ஓட்டிட்டு வேலைக்கு போற மாதிரி ஆண்டவர் சுகத்தை கொடுத்தாரு. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் சுகமளிக்கிற வல்லமுடையது. என் கண்ணார நாங்க பார்த்திருக்கேன், என் குடும்பத்துல நான் பார்த்திருக்கிறேன். எத்தனையோ பேர் என்னன்னு சொன்னாங்க, அவ்வளவுதான் அந்த ஃபேமிலி போயிடுச்சுன்னு. ஆனா ஆண்டவர் மாத்தினார். 4வது இயேசுவின் நாமம் விடுவிக்க கூடியது. மார்க் 5:1-13.
ம். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, இந்த வசனத்துல ஏன் படிக்கிறேன்னா, நான் ப்ரூஃப்காக அதை படிச்சு ஆகணும். ஆண்டவர் இந்த இடத்துல பெரிய ஒரு டெலிவரன்ஸ் என்ன பண்றாரு. அவனுக்குள்ள இருந்த பிசாசெல்லாம் எங்க போச்சு? தூக்கம் வந்துச்சா? எங்க போச்சு? நான் கொஞ்சம் வந்து பாத்துக்கிறேன், தூங்குறீங்களா இல்லையா? எங்க போச்சு? எதுக்குள்ள போச்சு? எதுக்குள்ள போச்சு? பன்னிக்குள்ள போச்சா? அந்த பன்னியெல்லாம் என்ன பண்ணுச்சு? கடல்ல விழுந்து குதிச்சு செத்துச்சா? ஒரு பன்னிக்குள்ள ஒரு பிசாசு போனதும் ஒரு பன்னியாலேயே வாழ முடியல. ஆனா எப்படி நம்மள சொல்ல பாருங்க, ஒரு பன்னியாரு டார்ச்சர் தாங்க முடியல. எங்க குடும்பத்துக்கு விரோதமா எங்க அப்பா மறைச்சு போய் இந்த குடும்பம் குட்டிச்சவர் ஆகணும்னு சொல்லி எங்க வீட்டுல வாடகை இருந்தவங்களே எங்களுக்கு விரோதமா பிளாக் மேஜிக் விச் கிராஃப்ட் பண்ணாங்க, மந்திரவாதம் பண்ணாங்க, இந்த குடும்பம் குட்டிச்சேரா போயிடணும்னு சொல்லி. நிறைய ஸ்டோரி இருக்குது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொன்ன என்ன அர்த்தம்? ஆமா, பாருங்க, வீட்டுல பயங்கரமா என்னன்னோ நடக்கும். நான் சொன்னா நீ இவரு நிறைய பேய் கதை சொல்றாருன்னு சொல்லுவோம். ஆனா அதுக்குள்ள நான் போக விரும்பல. ரொம்ப பயமா இருக்கும் நைட்ல படுக்கிறதுக்கு. திடீர்னு சத்தம் கேட்கும், சில காரியங்கள்லாம் நடக்கும். இந்த குடும்பம் நல்லா இருக்க கூடாதுன்னு சொல்லி மந்திரம் பண்ணாங்க பாருங்க. அந்த டைம்ல எங்களுக்கு பெருசா ஜீசஸை பத்தி தெரியாது. ஏன்னா நாங்க ரோமன் கேத்தலிக்ல இருந்து பெண்டகாஸ்டலுக்குள்ள வந்தவங்க. ஸோ எங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு நாங்க ஜெபிக்க ஆரம்பிச்சோம். ஃபாதர் பெக்மன்ஸோட புக்கை எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க பாட ஆரம்பிப்பாங்க. குடும்பமா சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சோம். இங்க குடும்பமா சபைக்கு வர உங்களை நான் எல்லாரையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க எல்லாருடைய வீட்லயும் ஃபேமிலி பிரேயர் இருக்குதா? எங்க பாஸ்டர் சொல்லுவாங்க, ஃபேமிலி பிரேயர் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. ஹல்லேலூயா. ஆமா, ஃபேமிலி பிரேயர் இல்லைன்னா பாதுகாப்பு ரொம்ப கஷ்டம். பாருங்க, வீட்டில எல்லாம் ஃபேமிலி பிரேயர் பண்ணுங்க. அது எப்படி என்ன மாத்துச்சுன்னு சொல்றேன், எங்க ஃபேமிலி விடுவித்துச்சு சொல்றேன். இயேசுவின் நாம எவ்வளவு வல்லமுள்ள தெரியுமா? ரொம்ப பயந்த ஒரு சூழ்நிலையில இருந்தோம். அப்படிப்பட்ட டைம்ல நாங்க ஒரு இடத்துல போய் ஸ்டே பண்ணோம் பாருங்க. என் ஃப்ரெண்டு சொல்றான், டே இந்த வீட்டுக்கடா வந்தீங்க, ஏன்டா? நாங்க எல்லாருமே இது பேய் வீடுன்னு சொல்லி கள்ள தூக்கி அடிப்போம்டா, அந்த வீட்டுக்கு தான்டா நீங்க வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி ஒரு விஷயத்த சொன்னதும் பயந்து போயிட்டோம். ஆனா அந்த இடத்துல தான் இருந்தோம். இன்னைக்கு அந்த இடத்த ஆண்டவர் ஒரு பிரேயரால மாத்தி வச்சிருக்கிறார். அதை வீட்டை இடிக்கும் போது அந்த வீட்டை இடிச்சுட்டு ஒரு நார்த் இந்தியன் படுத்துட்டு இருந்தான் பாருங்க. நடு ராத்திரியில யாரோ ஒருத்தர் அவன் காலை பிச்சு தர எடுத்துட்டு ரோட்ல போட்டுக்கிறான். அவன் பயந்து கீந்து உருண்டு எழுந்து யாரா பண்ணான்னு கேட்டா அங்க யாருமே இல்லை. அந்த வீட்டில தான் நாங்க இருந்தோம். திடீர்னு வந்து ஏதோ நடக்கிற மாதிரி இருக்கும் பாருங்க. இந்த தம்பி கண்ணை திறந்து பாக்குறத பார்த்தா, ஐயோ இந்த அண்ணன் ஏதோ ஒரு படத்தை பேய் பார்த்ததை வந்து சொல்லுகிறாரு. அப்படிதான் நடக்கும் பாருங்க. அந்த இடத்துல நாங்க ஜெபிக்க ஆரம்பிச்சோம். பாத்ரூம் பேக்ல இருக்கோம். அந்த ரெஸ்ட் ரூம் போறதுக்கு நாங்க பயப்படுவோம். அவ்வளவு பயமா இருக்கும். பெரிய வீடு. ஆனா நாங்க என்ன பண்ண ஆரம்பிச்சோம், இந்த இயேசுவின் நாம நாங்க ஜெபிக்க 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 யார் எங்களுக்கு மந்திரவாதம் பண்ணான்னு ஆண்டவர் காட்டினாரு. அவங்களுக்காக நாங்க எதுவும் ஜெபிக்கல. ஆனா கடைசியா என்ன நடந்தது, மந்திரவாதம் எங்களுக்கு பண்ணாங்க, நாங்க பிழைச்சிட்டோம். யாரு மந்திரவாதம் பண்ணாங்களோ அவங்க மகன் இறந்து போனான். அவங்க 2 பிள்ளைங்களுடைய வாழ்க்கை தாறுமாறாச்சு. அவங்களே கடைசியில மொட்டை அடிச்சு அவங்களே பைத்தியமாகிற அளவுக்கு அந்த குடும்பமே செதஞ்சு போயிடுச்சு. ஹலோ ஹலோ, இயேசுவின் நாமத்துக்கு எவ்வளவு வல்லமை இருக்குது தெரியுமா? நான் எங்க ஊழியத்துடைய கரியர் நாங்க போற இடத்துல தான் பாக்குறோம். எத்தனையோ செய்வினை கட்டு, எத்தனையோ மந்திரவாத கிரியைகள் எல்லாம் ஒண்ணுமே இல்லாம ஒழிஞ்சு போனதை பார்த்திருக்கிறோம். ஃபியூ மந்த்ஸ் பேக் டிசம்பர் மாசம் சென்னையில ஒரு குறிப்பிட்ட ஏரியால நாங்க பப்ளிக் மீட்டிங் நடத்தினோம். அந்த இடத்துல ஒரு சினிமால இருக்கிற டான்சர் வந்து டெஸ்டிமோனி சொன்னது ஷாக் ஆயிட்டோம். ஃபேமஸான ஒரு ஆளு, அவருடைய வைஃப் கொலை செய்யறதுக்காக செய்யப்பட்ட மந்திரவாத பயங்கரம். அந்த அம்மாவை தூக்கி அடிக்குமா செவுத்துல. ஆனா அவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த எங்களை இயேசுவின் நாம விடுதலை ஆக்கிச்சுன்னு. ஹல்லேலூயா 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 சொல்லலாமா? எனக்காக யாவையும், ஐயோ டயர்டா இருக்குது, சொல்லலாமா? இன்றே செய்பவர் நன்றே செய்பவர்,
என்றும் செய்பவர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், செய்து முடிக்கும் கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேருக்கு பாடும் போது நான் பார்த்தேன், நிறைய பேருக்கு கொரோனா வந்த மாதிரி பாடுறீங்க, ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்க, எனக்கு தெரியும் ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி. இயேசுவின் நாமத்தில் இருக்கிற மகத்துவங்களை சொல்ல நினைச்சேன்னா நம்மளுக்கு டைம் பத்தாது. அவ்வளோ நடந்திருக்குது பாருங்க. என் லைஃபையே நான் நிறைய சொல்லலாம். எங்க குடும்பத்தில் நிறைய சொன்ன. அடுத்த ஒரு காரியம், இயேசுவின் நாமம் அதிசயம் செய்கிற நாமம். அல்லேலூயா. அதுக்கு வசனம் எடுக்க வேணாம். யோவான் 2வது அதிகாரம் 7, 8, 9. நோட் எடுக்கிறவங்க, நோட்ஸ் எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். யோவான் 2வது அதிகாரம் 7, 8, 9. மத்தேயு 14, 19, 20. இதை நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் திருமணத்துல அற்புதம் செஞ்சதை பார்க்க முடியும். போதும், ஐயோ மூடி வச்சிருங்க, போதும். நான் என்ன சொன்னேன்? எடுக்க வானான்னு சொன்னேன். நான் சொல்றேன், எனக்கு கவனிங்கன்னு சொன்னா அதை செய்யல, எடுக்காதீங்கன்னு சொன்னா அதை எடுத்துன்னு இருக்கிறீங்க. பாருங்க, மேரேஜுக்கு போறாரு, ஆண்டவருடைய ஃபர்ஸ்ட் மிராக்கிள்னு சொல்லி பைபிள் அங்க குறிப்பிடுது. ஆண்டவர் ஒண்ணுமே இல்லை. அது எப்படி நடக்கும்? ஒரு சாதாரண தண்ணி ரஸ்னாவா எப்படி மாறும்? ஜூஸா எப்படி மாறும்? ஆனா ஆண்டவருடைய அற்புதத்தை பாருங்களேன். ஒண்ணுமே இல்லாத ஒரு பச்சை தண்ணி, டேஸ்டே இல்லாத தண்ணியில இப்ப வர தண்ணியில டேஸ்ட் இருக்குது பாருங்க. அங்கெல்லாம் வந்தீங்கன்னா கேன் வாட்டர் தான் ஃபுல்லா. அவன் சக்கையை போட்டு தண்ணியே தித்திப்பா இருக்கும். அப்போ இருக்கிற அந்த தண்ணியில எப்படி ஆண்டவர் சுவையை கொண்டு வந்தார் பாத்தீங்களா? அதுக்கப்புறம் நீங்க படிக்கிறத பாத்தீங்கன்னா, நான் சொன்ன வசனங்கள்ல 5 அப்பம் 2 மீன் ஆண்டவர் பெருக செய்யறத பார்க்க முடியும். எனக்கு நீங்களே சொல்லுங்க, யாராவது இப்படி செய்ய முடியுமான்னு கேட்டா இல்ல. இந்த தெய்வத்தை தான் நம்ம வணங்குறோமா கேட்டா ஆமா. இந்த சாப்டர்ஸ் நம்ம எல்லாருமே படிச்சிருக்கிறோம். பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது இதை கேட்டிருக்கிறோம். நம்ம எல்லாருமே இது கேட்டு பழகின ஒரு விஷயம். இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டி எப்படி நம்ம ஆயிடுச்சு? எல்லா மதமும் போல கிறிஸ்டியானிட்டியும் மதம். கிறிஸ்டியானிட்டில இந்த பவர் எங்கன்னு கேட்டா இல்ல. ஆண்டவர் கடல் மேல நடந்தாரு, அப்படி சொன்னா ஆமா நடந்தாரு. பேதுருவும் நடந்தானே. இன்னைக்கு கடல் மேல நடந்து காட்டுன்னு நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த புக்குக்கு நம்ம அந்த சாப்டர்ல வர ரெவலேஷன் எப்படி நம்ம கொடுப்போம்? பேதுரு பிரச்சனை மேல நடந்தானு. பேதுரு பிரச்சனை மேல நடக்கல. பேதுரு வந்து கடல் மேல தான் அவன் நடந்தான். மீன் வாயில இருந்து அவர் காசு எடுக்கிறாரு, தண்ணியை திராட்சை ரசமா மாத்துறாரு. ஆனா இருக்கிறதுலே நான் ரொம்ப பர்டனா இருக்கிறேன், நான் ரொம்ப ஃபீல் பண்ற ஒரு விஷயம் என்னமா, ஒரு காலத்துல சர்ச் பவரா இருந்துச்சு, ராஜ்யங்களை அசைச்சது, ராஜாக்களை அசைச்சது. பாருங்க, ஒரே ஒரு பவுல் பைபிள்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, இவனை விட்டா இவன் ஏசியா கான்டினென்ட்டே மாத்திரும். அப்பா, எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு வேர்டு. இன்னைக்கு நம்ம சின்ன பிரச்சனைக்கு போராடிட்டு இருக்கிறோம். அவன் அகிரிப்பா ராஜாக்கு முன்னாடி நின்று சொல்றான், ஒரு கிங்கு முன்னாடி சொல்றான், அவன் கை கட்டப்பட்டு இருக்குது. ஒருத்தன் முன்னாடி நின்று தைரியமா பேசுறான், என் கைகள்ல கட்டப்பட்டு இருக்கிற இந்த கட்டுகள் தவிர்த்து இங்க இருக்கிற எல்லாமே என்னை போல ஆகும்படிக்கு வேண்டுகிறேன். ஒரே ஒரு பர்சன்ங்க. They know the power of God. இன்னைக்கு சர்ச் எதை நம்ம மிஸ் பண்ணிச்சு, இன்னைக்கு சபை எதை நம்ம இழந்துச்சு, வல்லமை இழந்துச்சு. இன்னைக்கு நாம எப்படி நம்ம ஆயிட்டோம்? அவங்க மலைக்கு போறாங்க, இவங்க இதுக்கு தர்காக்கு போறாங்க, அவங்க சவுதிக்கு போறாங்க, நம்ம சர்ச்சுக்கு போறோம். நம்ம இதுதான் பண்ணிட்டு இருக்கிறோம். சண்டையானா ஒரு சாரி, நான் பேசுறது ஒரு சில ஹர்ட் ஆச்சுன்னா ஹர்ட் ஆகட்டும், என்னை மன்னிச்சிடுங்க. நான் உயிர் உள்ள ஒரு தேவனை வணங்குறேன், நான் பேசுகிற ஒரு வணங்குற தேவனை, என் வாழ்க்கை எப்படி இருந்தது, எப்படி தூக்கிட்டு வந்தாருன்றதை நான் பார்க்கிறேன். என் தேவன் அற்புதம் செய்கிற தேவன், என்னை மன்னிச்சிடுங்க. நான் காணிக்கைக்காக பிரசங்கிக்கிறவன் இல்லைங்க. சாக போன என்ன ஆண்டவர் தொட்டாரு. நாங்க சும்மா பிரசங்கிக்க வரல. எனக்கு ஃபேஸ்புக்லயும் அக்கௌண்ட் இல்ல, இன்ஸ்டாகிராம்லயும் இல்ல, கால்கிராம்லயும் இல்ல, எந்த கிராம்லயும் நான் எதையுமே வச்சுன்னு இல்ல. போட்டோ எடுத்து நான் மினிஸ்ட்ரி பண்றது எங்கேயும் பார்க்க முடியாது. நான் பண்றவங்கள தப்புன்னு நான் சொல்ல, நான் என்ன சொல்றேன், நாங்க எங்க குடும்பத்துல யாரும் பாஸ்டர் கிடையாது, நானே பாஸ்டர் கிடையாது, பாஸ்டர் கீழே நான் இருக்கிறேன். நம்மளுக்கு எல்லாம் நார்மல் ஆயிடுச்சுங்க. பைபிள் படிப்போம், பேதுருடைய படகு நரம்பிச்சுன்னு சொல்லுவோம். ஆனா நம்ம வீட்டில் இருக்கிற நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் நரம்பிச்சுன்னா நம்ம நம்ப மாட்டோம். அது சொன்னா ஃபால்ஸ் ப்ரீச்சிங் அப்படின்றாங்க, அது சொன்னா தப்புன்னு சொல்லிடுவாங்க. யாராவது ஒருத்தர் இன்னைக்கு அற்புதம் செஞ்சா இது இல்ல அப்படின்றாங்க. எங்க போயிட்டு இருக்கிறோம்? நான் பார்த்திருக்கிறேங்க. எங்க அண்ணனுடைய வாழ்க்கையில் நடந்ததை நான் பார்த்திருக்கிறேன். எங்க கைகள் மூலியமா செய்ததை நான் பார்த்திருக்கிறேன். உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு அற்புதம் நடக்குதா? நீங்க யாரு இயேசு எப்படிங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க? அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? வேர் இஸ் தி பவர்? என்னையும் நான் சேர்த்து தான் பேசுறேன், என்னையும் இந்த வட்டத்துக்குள்ள வச்சு தான் பேசுறேன். எங்க அந்த வல்லமை? அந்த இயேசுவின் நாமத்தை சொன்னா எங்க இருக்கிற பிசாசு நடந்துச்சு, மரிச்சவங்க உயிரோட எழுப்புனதை நான் பார்த்திருக்கிறோம். அந்த இயேசுவின் வல்லமை எங்க? அந்த இயேசுவின் வல்லமை எங்க? அந்த இயேசுவை வணங்குறமே, ஆராதிக்கிறோமே, அந்த பவர் உங்க லைஃப்ல ஃபீல் பண்றீங்களா?
ஒரு இடத்துல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க குழந்தைய இறந்துட்டாங்க. அந்த குழந்தை இறந்து போயிடுச்சு. அந்த குழந்தைக்கு கேன்சர் வந்தது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தையோட முடி இழக்க, அந்த பிள்ளை ரத்தம் வந்து எடுக்க, அவங்க இயேசுவை ஏத்துக்க ரொம்ப நம்பிக்கையா இருந்தாங்க. ஆனா பிள்ளை இறந்து போயிடுச்சு. அவங்க அப்பாவால அதை ஏத்துக்க முடியல. அவங்க அம்மா அழுகுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்தா டாக்டர் சொன்னாரு அந்த குழந்தை இறந்துடுச்சு. அவங்க அப்பா ஒத்துக்கவே மாட்டேன். நோ, என்னால ஏத்துக்க முடியாது, நான் இயேசுவை நம்பி இருக்கிறேன், என்னால ஏத்துக்க முடியாதுன்னு சொன்னார். அவர் எனக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு உள்ள போயிட்டு அவர் குழந்தைய பார்த்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாராம். அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல இறந்து போன அந்த குழந்தையோடைய அந்த இசிஜில பாத்தீங்கன்னா ஹார்ட் பீட் அப்படி மேல போயிட்டு வந்துச்சு. அல்லேலூயா. அவர் ஓடி வந்து சொன்னா, டாக்டர் சம்திங் இஸ் ஹேப்பனிங். டாக்டர் போயிட்டு வந்து டாக்டர் அந்த இசிஜியை பார்த்தாராம். பார்த்துட்டு அவர் ஹாஸ்பிட்டலை விட்டு ஓடிட்டாராம். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த டாக்டர் வராரு, தப்ப கட்டைய வர. நான் சொல்றேன், இது நம்ம இந்திய தேசத்துல நடந்த, ஆந்திரா பகுதியில் நடந்த மேட்டர் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இயேசு வல்லமை எங்கங்க நம்ம ஃபேமிலியில நடக்குது, எங்கங்க அந்த அற்புதத்தை பார்க்கிறோம். இன்னைக்கு எல்லாமே சாதாரணமா ஆயிடுச்சுங்க. அவங்க அங்க இங்க போறாங்க, நம்ம சண்டே சர்வீஸ் போறோம். வேர் இஸ் தி பவர்? அதிகாரத்தையும் அரசியலையும் அசைச்ச பவர் எங்க? தேசத்தை அசைச்ச எத்தனையோ ஊழியக்காரங்களை தெரியுமே, எத்தனையோ சரித்திரத்தை படிக்கிறோமே, எங்க அந்த வல்லமை? இன்னைக்கு நார்மல் ஆயிடுச்சு. இன்னைக்கு பரிசுத்தெல்லாம் சாதாரணமா ஆயிடுச்சு. எல்லாம் காம்ப்ரமைஸ். There is no compromise in holiness. Hello my church, listen. There is no compromise in holiness. There is no compromise in truth. அது அப்படிலாம் கிடையாது. என் இயேசுவின் நாமம் வல்லமை உடையது. அந்த டாக்டர் கொஞ்ச நேரம் போயிட்டு தப்ப கட்டையா வந்தாராம். அப்படியே ஃபுல்லா ஈரமா இருந்தாராம். டாக்டர் என்ன நடந்துச்சுன்னு, நீ வணங்குற இயேசு தான் இயேசுன்னு அவர் சொன்னாராம். ஞானஸ்நானம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறார். சாரி பாருங்க, நாங்க அப்படி வந்தவங்க, எங்களுக்கு தெரியல. நீங்களே பதில் சொல்லுங்க. நாங்க வணங்குற இயேசு அப்படி இல்லைங்க. அவர் உயிர் உள்ள தேவன், அவர் அற்புதம் செய்கிறவர், அவர் என்னென்னோ பண்ணியிருக்கிறாருங்க. நீங்க நம்மளாம் என்ன ஆயிடுச்சு, கட்டுக்கதையாயிடுச்சு. பைபிள் கட்டுக்கதையாயிடுச்சு. அதெல்லாம் ஒரு நார்மல் கதை மாதிரி படிச்சுன்னு போயிடும். பைபிள்ல இருக்கிற மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்த அதிகாரம் தெரியுமா? இந்த வானத்தில் பார்த்து அவன் சந்திரன் சூரியனை பார்த்து சொல்றான், நில்ல, அப்படியே தரிச்சு நில்லுன்னு அவன் சூரியனை பார்த்து பேசுறான். அது அப்படியே நின்னுதுங்க. இன்னைக்கு எல்லாரோட எல்லாம் வேர்ல்டோட சர்ச் அப்படியே மிங்கலா இருக்கு. சர்ச்சுக்குள்ள வரோம், இன்னைக்கு எல்லாத்துக்குமே சாக்கு சொல்றோம். நோ, எனக்கு ரொம்ப பிரசங்கிக்காதீங்க, ரொம்ப மீட்டிங்ஸ் வைக்காதீங்க, பாஸ்டர் ரொம்ப அழுத்தமா பேசாதீங்க. நோ, எங்க இருக்கிறோம்? வேர் இஸ் தி பவர்? சாதாரண தேவன் இல்லங்க. அவரு சாதாரண தேவனே கிடையாது. எங்க வைஃப் கிட்ட வீட்ல வந்து கேட்டு பாருங்க, நைட் எல்லாம் தூக்கம் இல்ல, நைட் எல்லாம் அழுவுறேன் நான். லார்ட் வேர் இஸ் யுவர் பவர்? இதை யூஸ் பண்ணுங்க ஆண்டவரே. உங்க வல்லமை வேணும்ப்பா. நான் ஏதோ ஒன்று சப்பக்கட்டை கட்டிட்டு வரல, நான் ஏதோ கதை கட்டுறது நான் பேசல ஆண்டவரே. நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கு ஜீவன் இருக்குது, வல்லமை இருக்குது. நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம், உண்மை. நான் பேசுறது கட்டுக்கதை இல்லை, எல்லாமே சரித்திரம். என் ஆண்டவர் மரிச்சு 3 நாள் ஆன லாஸ்ட் ஆண்டவர் அப்படியே பாருங்க, 3 நாள் ஆயிருந்தா பாடி டீகம்போஸ் ஆயிருக்கும். ஆனா அந்த பாடி 3 நாள் கழிச்சு அப்படியே வெளியில வருது பாருங்க, அழகா வருது. லாஸ்ட் வெளில வரான். ஆனா நம்ம இன்னைக்கு என்ன அதை பிரசங்கிச்சு பழகிட்டோம். 3 நாள் உன் பிரச்சனை எவ்வளவு நாள் இருந்தாலும் கர்த்தர் அதை மாத்துவாரு. இன்னைக்கு எத்தனையோ குடும்பத்துல இழப்பு, சர்ச்சுக்கு வர குடும்பத்துல இழப்பு நான் கேட்டிருக்கேன். நான் அண்ணனை அழந்திருக்கிறேன். உங்க ஹாஸ்பிட்டல்ல எங்க அண்ணனை போய் நான் எழுப்புறேன், ஒன்னும் நடக்கல. நான் விட போறது இல்லை. நான் சொல்லட்டுங்களா, இங்க முன்னாடி நிற்கின்னு பேசுறோம் பாருங்க. இந்த இயேசுவின் நாமம் மரித்த சடலத்தையும் உயிரோடு கூட எழுப்பக்கூடிய வல்லமுள்ள நாம். நீங்க ஒர்க் பண்ணுங்க, நீங்க ஸ்கூலுக்கு போங்க, நீங்க காலேஜ் போங்க, நீங்க ஒர்க் பண்ணுங்க, நீங்க எங்க வேணா இருங்க. You are something different. Hello, you are something different. நீங்க மத்தவங்க மாதிரி இல்லங்க. உங்களுக்கு அழகு இல்லாம இருக்கலாம், மத்தவங்க மாதிரி பெரிய ரிச்னஸ் இல்லாம இருக்கலாம், வெல்த் இல்லாம இருக்கலாம். doesn't matter. உங்ககிட்ட என்னமா இருக்குது? அப்போஸ்தலர் 3ஆவது அதிகாரம் 6-7 வசனத்தை எடுத்து படிச்சு பாருங்க. அது சொல்ற பேதுருவும் யாக்கோபு யோவான் சொல்றாங்க, எங்க கிட்ட தங்கமோ இல்ல, வெள்ளியோ இல்ல, பொண்ணோ இல்ல, ஆனா எங்க கிட்ட ஒண்ணு இருக்குது. இயேசுவின் நாமத்தினால எழுந்து நடன்னு சொன்னதும் அந்த முடவன் நடக்கலையா? வசனம் சொல்லுது அவன் குதித்து எழுந்து நடந்தான்னு சொல்லுது. எங்க நடக்கவே முடியாதவன் எப்படிங்க எழுந்து குதிச்சு நடந்தான்? நான் ஒன்னு சொல்லட்டுங்களா, இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை உங்க எல்லாரும் மேலே நான் சொல்லிட்டு போறேன். உங்க எல்லாருக்கும் காட் ஒரு பவர் கொடுத்திருக்கிறாரு, உங்க எல்லாருக்கும் ஒரு அத்தாரிட்டி கொடுத்திருக்கிறாரு. அது சிஎம் ஓட பேர் இல்ல, பிஎம் ஓட பேர் இல்ல, பிரசிடென்ட்டோட பேர் இல்ல. இந்த வானத்தை பூமியை உண்டாக்கின வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தை உங்க எல்லாருக்கும் நான் மறுபடியும் நினைப்பிட்டு போறேன். I have to remember
நான் மறுபடியும் உங்களை என்ன போட்ட விரும்புறேன், ஒரு ரிமைண்டரை கொடுக்குறேன். உங்க எல்லாம் நான் சொல்லட்டுங்களாங்க, எனக்கு தெரியுங்க, எனக்கு தெரியும். நான் போன எல்லா சர்ச்சஸ்லயும் எனக்கு தெரியும். நான் ஒரு விஷயத்த பேசுறேன்னா அந்த சம்பந்தப்பட்ட ஆட்கள் அங்கே இல்லாம நான் பேச மாட்டேன். நான் பேச மாட்டேன், என் வாயிலேருந்து வராது. நான் சொல்லிட்டு நான் பிரசங்கியாரெல்லாம் கிடையாது. எனக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை சொல்லிட்டு போவேன். நான் எதையும் யோசிக்க மாட்டேன். எனக்கு தெரியும் டைம் ஆயிட்டு இருக்குதுன்னு. நான் சொல்லட்டுங்களா, இங்க இருக்கிற உங்களை ஆண்டவர் எடுத்து யூஸ் பண்ண போறாரு. உங்களோட ஆபீஸ்ல யூஸ் பண்ண போறாரு, உங்க வீட்டுல யூஸ் பண்ண போறாரு. உங்களுடைய பலன் நீங்க எங்க இருக்கிறீங்களோ காட் அங்க உங்களை யூஸ் பண்ண ஆரம்பிப்பாரு. நீங்க நினைக்கலாம் நான் பெரிய ஆள் இல்லைன்னு. நோ நோ, காட் உங்களை தாங்க யூஸ் பண்ணுவாரு. உங்களை தாங்க சொல்றேன், கையை தட்டணும்னு தோணவே இல்லை பாருங்க. என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே, போதும் ஆண்டவரே. பாருங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ டானியல் நேபுகாத்நேச்சார் எவ்வளவு பெரிய ஆளுங்க, எவ்வளவு பெரிய ஆளு. ஆமா, அந்த எவ்வளவு பெரிய அரசன் வந்து தானியலுக்கு முன்னாடி சாத்ராக் மேஷாக்கு முன்னாடி மண்டிடுறாங்க, உங்க தேவன் தான் தேவன் சொல்லி. அல்லேலூயா. எனக்கு ஆசை என்ன தெரியுங்களா, நான் காஸ்பல் சொல்றதெல்லாம் எப்பயும் நிறுத்திட்டேன். நான் உண்மையை சொல்றேன், ரெக்கார்டிங் நான் நிறுத்திட்டேன். எங்க டீமை வந்து பாருங்க, நீங்க இப்படி நினைக்கிற மாதிரிலாம் உட்காரவே மாட்டோம். நாங்க உட்காரவே மாட்டோம் இந்த மாதிரி பிரசங்கத்துல. இந்த மதியம் இருக்காது. சண்டே ஆனா ஒரு ப்ரீச்சிங் ஓகே போலாம். நோ, நாங்க ஏதாவது சாதிக்கிற வரைக்கும் நீங்க என்ன எடுக்க கூடாது ஆண்டவர், எடுக்க கூடாது. வீட்டுல எல்லாருமே இருக்கிறாங்க, நான் போறேன்னு ஏன்பா இந்த டைம்ல போறேன் நாங்க. நோ, நம்ம இதுக்காக தான் இருக்கிறோம். நான் போகணும், நான் வீட்டுக்கு போய் 4 நாளுக்கு மேல ஆச்சு போகணும். பட் அவருக்காக ஏதாவது ஒன்று நான் சொல்றேன், தயவு செய்து சொல்றேங்க, ஒரு சேக்கு கொண்டு வந்துருங்க. உங்ககிட்ட ஒரு பவர் இருக்குது, தட் இஸ் நேம் ஆஃப் ஜீசஸ். அதுதான் உங்க வல்லமை, அதுதான் உங்க வல்லமை. நீ பேசினா அற்புதம் நடக்கும். வேதத்தில் இருக்க அப்போஸ்தலர் அதிகாரத்துல இயேசுவின் நாமத்தை பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் நாமத்தை வேற யாரும் பிரசங்கிக்க, வேற யாரும் பேய ஓட்ட ட்ரை பண்ணாங்களா, வேலையே நடக்கல. ஆனா சொல்ற, சபையில உட்கார்ந்துட்டு இருக்கிற தேவ பிள்ளையே, நீயும் நானும் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தும் போது அற்புதம் நிச்சயம் நடக்கும். நான் சொல்றேன், இதே சர்ச்ல இயேசுவின் நாமத்தினால முழவர்கள் நடக்கிற சயின்ஸ் அண்ட் வண்டர் இந்த சபையில நடக்கட்டும். போ, இங்க இருக்கிற போதர்கள், இங்க இருக்கிற சபை ஜனங்களை கர்த்தர் பயன்படுத்துவாராக. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, கையை தூக்குங்க, கை ரைட் ஹேண்ட் தூக்குங்க பாலம். ஆண்டவரே, ரைட் ஹேண்ட் தூக்கி சொல்லுங்க பாலம். பாத்தீங்களா கையை, பாத்தீங்களா, பாருங்க கையை பாருங்க, உங்க கையை பாருங்க, கையை பார்த்து சொல்லுங்க, அப்படி கிஸ் பண்ணுங்க பார்க்கலாம். பண்ணலையே, சொல்லுங்க, கிஸ் பண்ணி சொல்லுங்க, thank you Lord, சொல்லுங்க thank you Lord. இந்த கையில தான் கேன்சர் கேன்சல் பண்ண போகுது. சொல்லுங்க, இந்த கை தான் கேன்சரை கேன்சல் பண்ண போகுது. இந்த கை தான் பிசாச விரட்ட, சொல்லுங்க, பிசாச விரட்ட போகுது. இந்த கை தான் டயபெட்டிஸை ஹீல் பண்ண போகுது. இந்த கை தான் எல்லாத்தையுமே மாற்ற போகுது. இந்த கை தான், இந்த கையை வச்சு தான் ஆண்டவர் அற்புதம் செய்ய போறாரு. இந்த கையை வச்சு தான் இதே பெங்களூர் பட்டணத்துல, சொல்லுங்க, இதே பெங்களூர் பட்டணத்துல இந்த திலீபனை, உங்க பேரை சொல்லுங்க, இந்த திலீபனை சொல்லுங்க, சொல்லுங்க திலீபனை, திலீப் என் பேரை சொல்லாதீங்க, உங்க பேரை சொல்லுங்க. உங்க பேர் என்ன பிரதர்? ஜெயராம். ஜோகேந்தர். ஜோகேந்தர், பேர் ஒரு மாதிரி இருக்கு பாருங்க. இந்த ஜோகேந்தர் அவர் பேரு கார்டு என்ன வச்சுதான் இந்த பெங்களூர் பட்டணத்துல யூஸ் பண்ண போறாரு. ஐயோ சொல்லுங்கம்மா, பாருங்க, நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, டைம் சீக்கிரமா வந்துட்டு இருக்குது. பாருங்க, நான் பேசுற ஒரு விஷயமா இந்த இந்திய தேசத்துல நடக்க தான் போகுது, அதை பார்க்க தான் போறீங்க. நான் சொல்றத நீங்க நம்பினாலும் சரி, நம்பலனாலும் சரி, ஏத்துக்கினாலும் சரி, I don't care. ஆனா எனக்கு தெரியும், நான் பிரசங்கிக்கிற இயேசு யாருன்னு எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியும், என்ன பண்ண போறோம்னு தெரியும். ஏங்க, சாதாரணமான ஒரு தேவனை நீங்க நானும் வணங்கல. நீங்க தூக்குறீங்களா, இந்த பைபிள் எதுவுமே நார்மல் கிடையாது, எல்லாமே அதுல அசாதாரணம் தான். ஏதாவது ஒண்ணு நம்புற மாதிரி இருக்குதா பைபிள்ல? ஏதாவது ஒண்ணு நம்புற மாதிரி இருக்குதா? கழுதை பேசிச்சான், கேள்வி கேட்டு நிறைய பேர். நான் சொன்ன, ஆந்திரால கேள்வி கேட்டு தமிழ் தெரியுமான்னு சொன்னதுக்கு அவங்க எவ்வளவு நேரம் ஆச்சு. கழுதை பேசிச்சுன்னு வசனம் சொல்லுதுங்க. நான் சொல்லட்டுங்களா, ஒருத்தர் சொல்லி கடவுள் பேசினார்னா நம்பாத மாதிரி இருந்ததுன்னா அதான் கடவுள் பேசுறாரு. பேசி நம்புற மாதிரி இருந்துச்சுன்னா அது கடவுள் பேசல. அவர் சொல்லும் போது எப்படி ஆண்டவரே நடக்கும், எப்படி ஆண்டவரே இது முடியும், ஆனா நடக்கும். நான் சொல்றேங்க, நான் ப்ளீஸ், நான் இந்த சர்ச் எனக்கு தெரியாது, முன்ன பின்ன எனக்கு தெரியாது. நான் இங்கே ஒரு ரிக்வஸ்ட்டாக வச்சுட்டு போயிடுறேன். நார்மலான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துடாதீங்க. உங்களுக்கு தெரியாது எவ்வளோ பெரிய இடத்துல நம்ம இருக்கிறோன்னு. சபை ஒரு டைம் கவர்மெண்ட் அசைச்சதுங்க, ஒரு டைம் கிங்ஸ் அசைச்ச சபைங்க இதெல்லாம். சர்ச் கேன் டூ எனிதிங். சர்ச் தான் டாமினேட் பண்ணுச்சு இந்த வேர்ல்டு.
சர்ச் தான் ஓவர் கம் பண்ணுச்சு எல்லாத்தையும். அந்த காலம் திரும்பியும் வருது, அந்த காலம் திரும்ப வருது. நீ சாதாரணமா நினைக்காத. இங்க இருக்கிற வாலிபர்கள் சொல்றேன், சாதாரணமா இருந்துராத, சாதாரணமா இருந்துராத. நான் சொல்றேன், உன் காலேஜ்ல நீ தான் எல்லாரையும் கலக்க போற. ஒரு டைம் நான் ஒரு செமினார் முடிச்சிட்ட பேர் ஒருத்தர் சொன்னாரு, நீ காலேஜ் போய் கலக்குன்னு சொன்னாரு. நான் மனசுக்குள்ளே யோசிச்சேன், உன்ன நான் பாஸே பண்ணல, இவர் என்னப்பா பேசுறாருன்னு. ஆனா இன்னொரு நடந்தது, அந்த ஊழியக்கார் சொன்னதை நான் வேடிக்கையா பார்த்தேன். ஆனா இன்னொரு நடந்தது, எனக்கு சீட்டு காலேஜ்ல கிடைச்சது. அந்த காலேஜ்ல இருக்கிற எல்லாருக்கும் நான் இயேசுவை பத்தி சொன்னேன். எங்க ப்ரொஃபசர் சொன்னாரு, காலேஜ் முடிச்சு 2 மாசம் ஆயிடுச்சு, டேய் திலீப்பனை கூப்பிடு, அவனுக்கு சேலத்துல ஒரு பெரியார் யூனிவர்சிட்டி இருக்கு, அந்த பெரியார் யூனிவர்சிட்டியில ஒரு ஒர்க் இருக்குது, ஆனா அவனை தான் அனுப்பணும். நான் கேட்டேன் ஏன்னு, வேற எவனையும் நம்ப முடியாதுடா, அவன் தான்டா ஒழுக்கமானவன். ஏய் நான் சொல்லட்டுங்களா, நீங்க ஒர்க் பண்ற இடத்துல உங்க வீட்டுல, உங்க சொந்தக்காரங்க மத்தியில, உங்க நண்பர்கள் மத்தியில இயேசுவின் நாமம் மகிமைப்படுத்தும்படிக்கு ஆண்டவர் உங்களை தான் யூஸ் பண்ண போறாரு. ஹல்லேலூயா. ஆசை இல்லையா? நான் ஜெபம் பண்ண ஆண்டவர் நர்மா சொன்னாரு, சேலத்துலலாம் உனக்கு வேலை இல்லை, நீ அங்க என்ன பண்ண போற, நீ இங்க இருன்னு. எங்க ப்ரொஃபசர் கிட்ட, என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல சொன்னேன், நான் ஒர்க்குக்கு வரல. டேய் நீ அங்க போனா செட்டில்டுடா, பெரிய காலேஜ்டா. நோ நோ நோ, நான் வரல. 5 இன்ஜினியரிங் காலேஜ் எனக்கு வந்ததுங்க. ஏரோநாட்டிக்கல் படிக்கணும்னு நினைச்சேன், அதுல ஒரு காலேஜ்ல 4 இயர்ஸ் டோட்டலா ஃப்ரீ. நீ வா, நான் உங்களை பாத்துக்கிறோம். நாங்க ஒரு காலேஜ்ல இருந்து கால் லெட்டரே வந்துடுச்சு. நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணியிருந்தேன். நான் சொன்னேன், எனக்கு 2 நாள் டைம் தாங்க, நான் திரும்பி வரேன்னு. அங்க எல்லாரும் என்ன புஷ் பண்ணாங்க. எங்க அண்ணன், எங்க அம்மா பாக்குறாங்க, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், ஃபர்ஸ்ட் இன்ஜினியர் எங்க ஃபேமிலியில. நீ சூஸ் பண்ணிட்டா சந்தோஷம், எல்லாரும் எதுக்கும் பெருமையா இருக்கும். எங்க அண்ணன், எங்க அம்மா பார்த்துட்டு இருக்கிறாங்க. கால் லெட்டர் கையில் எடுத்துன்னு வெளில வந்தேன். இன்ஜினியரிங் கடவுள் வானான்னு சொல்றாரு. நான் இன்ஜினியரிங் சேரலன்னு சொன்னேன். எங்க எல்லாருக்கும், எங்க அண்ணனுக்கு அம்மாக்கெல்லாம் மூஞ்சு மாறிடுச்சு. என்னடா அப்படி சொல்ற, பாரு கால் லெட்டர்லாம் வந்துச்சுடா, உனக்கு அப்பாயின்மெண்ட் நம்பர்லாம் கொடுத்துட்டாங்க. நோ மீ, இல்ல வானா, என்ன வானான்னு சொன்னேன். இல்ல கடவுள் அனுமதிக்கல, கடவுள் பேசல, வானான்ற தூக்கி அடிச்சேன். தலையில கை வச்சு, என்னடா பண்ண போற, அப்புறம் நீ ஏற்கனவே லேட்டா பாஸ் பண்ண, எங்கடா உனக்கு கிடைக்கும், என்னடா கிடைக்கும். இவங்க அண்ணனோட ஃப்ரெண்டெல்லாம் சொன்னாங்க. நான் சொல்லட்டுங்களா, ஆண்டவர் என்னை வெக்கப்பட்டு போக விடல. எத்தனையோ வேலையை தூக்கி போட்டேங்க, எத்தனையோ இரவு நேரங்களை விட்டு, எல்லாமே விட்டேன். ஏன் தெரியுங்களா, இந்த ஒரு நாமம், இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. ஒண்ணு கடைசியா சொல்லி நான் முடிச்சிடறேன். இயேசுவின் நாமம் ஹீல் பண்ணணும்னு சொன்னேன். கடைசியா, இயேசுவின் நாமம் உங்க ஃபினான்ஷியலை தலைக்கீழ மாற்றும். ஹல்லேலூயா. இன்னைக்கு பெரிய ஸ்ட்ரகிள் நம்ம எல்லாருக்குமே ஃபினான்ஷியல். நிறைய பேருக்கு ஃபினான்ஷியல் தான் பிரச்சனை. நிறைய ஏர்ன் பண்ணா அதை டிசிப்ளினா பார்த்துக்கணும் நிறைய பேருக்கு தெரியல. நான் அதை சிம்பிளா சொல்லி ஒண்டி முடிச்சிடுறேன். மத்தேயு 17:27 இந்த ஒரு வசனத்தை ஒண்டி பார்த்துட்டு முடிச்சிடலாம். மறுபடியுமா படிக்கலாமாக்கா? ஹல்லேலூயா. எங்க இந்த மணி எடுத்தாராம்? எங்க இருந்து எடுத்தாராம்? எது வாயிலிருந்து? மீன் யாரு? மீன் நம்ம தான், மனுஷங்க, ஆத்துமா, ஜனங்க. எது வாயிலிருந்து எடுத்தாராம்? உங்க ஃபினான்ஸ் எங்க தான் இருக்குது? உங்க வாயில தான் இருக்குது. பக்கத்துல இருக்கிற பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து, உங்க வாயில தான் இருக்கு. சொல்லுங்க வாயை. அவங்க பல்ல வளர்க்கலன்னா கூட பரவாயில்ல, பார்த்து சொல்லுங்க. ஃபினான்ஸ், உன் பிளெஸிங், உன் ப்ராஸ்பரிட்டி உன் வாயில தான் இருக்குது. இல்ல நடக்காது, தேராது, முடியாது, நடக்காது, வராது, இப்படியே பேசியிருந்தீங்கன்னா அப்படியே தான் நடக்கும். ஒருவேளை வீட்டுல சொல்லுங்க, கொஞ்சமா கடுகு இல்லைன்னு சொல்லாத, மாவு இல்லைன்னு சொல்லாத, சொல்லுங்க கொஞ்சமா இருக்குது. சொல்லுங்க கொஞ்சமா இருக்குது, ஏதோ இருக்குது. இருக்கிறத சொல்ல ஆரம்பிச்சோன்னு வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். நான் ஒரு ரகசியம் சொல்லி கொடுத்துட்டு போறேன். ஃபினான்ஸ் எப்படி நம்ம வரும்? வாயில வரும்னு சொன்னேன். தரித்திரனோ தன்னை ஐஸ்வர்யவான் என்று. ஐயோ, அந்த அக்கா வாயை பொளக்கிறத பார்த்தா வசனமே தெரியலையே. தரித்திரனும் தன்னை என்று 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 சொல்லணும். என்ன பண்ணணும்? சொல்லணும். நான் சொல்லட்டுங்களா, உங்க பிளஸிங்கை நீங்க தான் கூப்பிடணும்.
நான் சொல்றேன், நான் இவங்களுக்கு கடன் கொடுத்தேன், அவங்களுக்கு பணம் கொடுத்தேன், வரலன்னு சொல்றீங்களா? நீங்க சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால சொல்லுங்க பாருங்க. இயேசுவின் நாமத்தினால என்னுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்கெல்லாம் இருக்குதோ, எங்கெல்லாம் தடைப்பட்டு இருக்குதோ, எங்கெல்லாம் லாக் ஆகிருக்குதோ, இயேசுவின் நாமத்தினால நாலா பக்கத்துல இருந்தோம் என்னுடைய ஆசீர்வாதங்கள் எனக்கு உதவும்படிக்கு அது வருவதாக, அது வருவதாக, அது வருவதாக, அது என் கைக்கு வந்து சேருவதாக, அது என் அக்கவுண்ட்டுக்கு வந்து சேருவதாக, அது என் ஜிபேக்கு வந்து சேருவதாக. இப்படி சொல்ல ஆரம்பிச்சனா நிச்சயம் நடக்கும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்துக்கு பெரிய காரியம் இன்னும் நிறைய இருக்குது, அதெல்லாம் சொல்ல. ஆல்ரெடி டூ மச் டைம் ஆயிடுச்சு, எனக்கு தெரியும். வாரம் டைமுக்கு போய் பழகிட்டேன்ல, ஒரு வாரம் லேட் ஆகட்டும். ஏன்னா நீங்க மறக்கவே மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். பாஸ்டர் போனதும் சொல்லுவீங்க, நாங்க இவரை மறக்கவே மாட்டோம், கூப்பிட்டுடாதீங்க, கவலைப்படாதீங்க. ஆனா நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன், நீங்க ஒரு டைம் ஆச்சு பாருங்க, இருக்கிற வாழ்நாள்ல ஒரு அசைவை கொண்டு வந்துடணுங்க. உங்க லைஃப்ல காமிச்சிடணும், பிளெஸிங்ஸ்ல காமிச்சிடணும், லைஃப்ல காமிச்சிடணும், ப்ரையாரிட்டியில காமிச்சிடணும், எல்லாத்துலயும் காமிச்சிடணும். ஏய், எல்லாம் தேவன் மாதிரி எங்க தேவன் இல்ல, நீ சொல்றவர் இல்ல. we are different. நாங்க something supernatural. எல்லாரும் மத்திய நாங்க வாழ மாட்டோம், எல்லார் வழியில நாங்க இருக்க மாட்டோம், எல்லாருக்கும் நடக்கிறதுலாம் எங்களுக்கு நடக்காது. நீ அழுவ, நாங்க கையை வச்சு ஜெபிச்சா அது மாறும். அல்லேலூயா. நான் சொல்றேன், இனில இருந்து நீங்க ஜெபிக்க போறீங்க, உங்க பிரச்சனைக்கான தீர்வை நீங்களே எல்லாமே பண்ண போறீங்க, நீங்களே எல்லாமே மாத்த போறீங்க. கர்த்தர் உங்களை கொண்டு அற்புதம் செய்ய போறாரு, கர்த்தர் உங்களை கொண்டு அதிசயத்தை செய்ய போறாரு, கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய பெரிய மிராக்கிளை செய்ய போறாரு. உன் அதிசயங்களை காண பண்ணுவேன் மீகா 7:15 சொல்வது போல கர்த்தர் இந்த சபைக்கு அப்படியே செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் எந்திரிச்சு நிக்கலாமா? எல்லாம் எந்திரிச்சு நிக்கலாமா? ஜீசஸ், thank you Lord. கண்ண மூடி. Thank you Jesus. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே, அவர் நாமமே. பாடல் தெரிஞ்சவங்க பாடலாமா? அவர் நாமத்தில் சுகமுண்டே, இயேசு நாமம், இயேசு நாமம். எல்லாரும் கண்களை மூடி. ஓ ராஷா பாபா பனாரானா, ஒரு உன்னத தேவனுடைய பிரசன்னம் இந்த இடத்தை மூடுவதாக. மேபா ராசேட்டா பாபா நாரே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. அவர் நாமமே, அவர் நாமமே. ஓ சொல்லலாமா? அவர் நாமத்தில். Yes, Jesus. Marataka babarana. Oh, sataka bababana. Etarata babarana. Sunamam, yes, sunamam, வாழ்கவே. Baba. வல்லமையான ஒரு நாமம் உண்டு, வானத்திலும் இந்த பூமியிலும்
வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. சொல்லுங்க, மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க, எல்லா பிள்ளைகளும் வாய்களை திறந்து சொல்லுங்க, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாம் நமக்கில்லையே. அவர் நாமம். வாய் திறந்து சொல்லுங்க தேவ பிள்ளைங்க எல்லாரும், இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்களோடு எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்களோடு எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. எல்லாரும் சேர்ந்து, நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. சொல்லுவோம், வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வாயை திறந்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் 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 இயேசு கிறிஸ்து.